लक्ष्मी कौस्तुभलक्षणेन वपुषा वाचं विनैव स्वयं श्वेतद्वीपनिवासिनामिव दिशन् सन्तोषमन्तर्मुखम् विद्यावीचिसहस्रसम्भ्रममिलद्दुग्धार्णवाडम्बरे स्थानं संयमि सार्वभौमविजयस्थाने विधत्ते विभुः கருணாயகமாய் ஓடவுலகுடனாண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதையபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தி துய்மினோ. ஒருநாயகமாய் ஓட உலகுடனாண்டவர் கருநாய் கவர்ந்த காலர் சிதையபானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெறச் சிந்தி துய்மினோ. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பூமன்னு மாது பொருந்திய மார்பன் புகழ்மலிந்த பாமன்னு மாறன் அடிபணிந்துய்ந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்த விராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழா நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியராய் ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் நம் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமியினுடைய 71வது திருநட்சத்திர வைபவம் நாம் எல்லாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருநட்சத்திரத்தை உத்தேசித்து 3 உபன்யாசங்கள்
ராமானுஜோ விஜயத்தே என்னும்படியான தலைப்பிலே 3 திருநாமங்கள் அனுகிரகிக்கிறார்கள். நேற்றைய தினம் ராமானுஜ ரகசியத்ரயம் என்கிற விஷயத்தை அனுபவித்தோம். இன்றைய தினம் திருநாரணந்தாள் என்கிற விஷயத்தை அனுபவிக்கிறோம். நேற்றைய தினம் தகப்பனாருடைய அனுபவம், இன்றைய தினம் குமாரனுடைய அனுபவம். திருநாராயணபுரத் தெம்பெருமானுக்கு எதிராஜ சம்பத்குமாரன் என்னே திருநாமம், செல்வப்பிள்ளை என்னே திருநாமம். நேற்றைய தினம் தகப்பனாரான எம்பெருமானாருடைய வைபவபரமான அவருடைய ரகசியத்ரயம், எம்பெருமானாரே உபாயம், எம்பெருமானாரே உபேயம் என்று சொல்லும்படியா நிலையிலே இருக்கக்கூடிய பகவத் விஷயமான ரகசியத்ரயத்தை எம்பெருமானார் விஷயமாக ஆக்கி அதுவே சித்தாந்தம் என்னும்படியான ஒரு அற்புதமான அர்த்தத்தை நேற்றைய தினம் நாம் அனுபவித்தோம். இன்றைய தினம் அந்த எம்பெருமானார் தம்முடைய வளர்ப்பு பிள்ளையாக கொண்டு மிகவும் உபலாளித்தவனாய் அமைந்திருக்கக்கூடியவர். அவர்தான் திருநாராயணபுரத் தெம்பெருமானான செல்வப்பிள்ளை. செல்வநாரணன் என்ன சொல் கேட்டலும் மல்கும் கண்பனி என்பது சாட்சாத் எம்பெருமானாருக்கே அமைந்திருக்கக்கூடிய நிலை. ஆகவே அப்படிப்பட்ட எம்பெருமானார் அவர் உபலாளித்தவராய் அமைந்திருக்கக்கூடிய நாரணனானவன் திருநாரணன். அவனுடைய தாள் என்னால் நாரணன் திருத்தாள். நாரணனுடைய திரு அமையப்பெற்றிருக்கக்கூடிய திருத்தாள் என்ன, அந்த நாரணனுடைய வைபவம் என்ன, திருவனுடைய வைபவம் என்ன, திருத்தாளினுடைய வைபவம் என்ன, இத்தியாதி விஷயங்களை எல்லாம் நம்மிடையே இன்றைய தினம் நமக்கு அனுகிரகிக்க இருப்பவர் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியரான அக்காரக்கனி திருமலை அனந்தான் பிள்ளை ஸ்ரீநிதி சுவாமி அனுகிரகிக்க இருக்கிறார். இவர் ஏற்கனவே நமக்கு நன்கு பரிச்சயமானவராக அமைந்திருக்கக்கூடியவர். பல சாஸ்திரார்த்தங்களை பல பெரியவர்களிடத்திலே நன்கு அதிகரித்து அதனை தெள்ளத் தெளிவாக அற்புதமான குரலிலே எல்லாரும் கேட்டார் பிணிக்கும் வகையாக தெரிவிக்கக்கூடிய வார்த்தை. கேட்டார் பிணிக்கும் சொல்லாக இருக்க வேண்டும், கேளாரும் வேட்ப மொழிவதாம் சொல் என்று திருவள்ளுவர் என்கிற பெரியவர் காட்டுகிறார். அப்படி இருக்கும்படியாக இருக்கிற போது கட்டவர்கள் எல்லாம் அதிலே கட்டுண்டார் போலே இருக்க வேண்டும். யார் யார் கேட்கவில்லையோ, கேட்கலையே கேட்கலையே கேட்கணுமே என்கிற ஆசையை தங்களுக்குள்ளே வளர்த்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்படி எது சொல்லப்படுகிறதோ அதுதான் சொல்லென்ன தமிழர்கள் சொல்லும்படியான அற்புதமான வார்த்தை. அப்ப பார்க்கிற பொழுது அந்த விதத்துல வார்த்தை சொல்லக்கூடியவர் சாஸ்திரார்த்த சரணியிலே அதனை ரசமாகவும் சப்தங்களையும் கூட சரியான சப்தங்களை எடுத்து சொல்லக்கூடியவர் உங்களுக்கெல்லாம் நன்கு பரிச்சயமானவர். ஏற்கனவே யதீந்திர பிரவணம் வந்தே நிகழ்ச்சியில் அற்புதமான உபன்யாசத்தை சாதித்திருக்கிறார் அந்த சுவாமி அக்காரக்கனி ஸ்ரீநிதி சுவாமி. இப்பொழுது திருநாரணந்தாள் திருநாரணந்தாள் என்கிற தலைப்பிலே உபன்யாசத்தை அனுகிரகிப்பார். கோஷ்டியார் எல்லாரும் திருச்செவி சாத்தியருள் வேணுமாய் பிரார்த்திக்கிறேன். श्री यादवाद्रिनिलयं श्रितकल्पवृक्षं नारायणं निखिललोकनिधानभूतं निस्सीमनिर्मलगुणं निरवध्यरूपं नित्यं नमामि शिरसा सकलार्थसिद्धिम् यद्भद्रौ रमया नित्यं जगद्रक्षणदीक्षितः यो जागर्ति परः साक्षात् स वो नारायणो भवतात्। श्रीमन्तौ हरिचरणौ समाश्रितोऽहं श्रीरामावरजमुनीन्द्रलब्धबोधः निर्भीकः ततैः सुन्दरोरुबाहुं स्तोष्ये तच्चरणविलोकनाभिलाषी।
ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய இயற்கையான இன்னருளினாலே இந்த நன்னாளிலே பகவத் குணானுபவம் பண்ணும்படியான பேற்றினை நாம் பெற்றிருக்கிறோம். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியராய் பரமஹம்ச பரிவ்ராஜகாச்சாரியராய் நம்முடைய கண்களுக்கு இலக்காகும் எம்பெருமானார் என்ன தகுந்தவரான ஸ்ரீ யதுகிரி நாராயண யதிராஜ ஜீயர் சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருநக்ஷத்திர மகோத்சவத்தை முன்னிட்டும் சாதுர்மாசிய சங்கல்ப மகோத்சவத்தை திருவுள்ளத்தில் கொண்டும் ராமானுஜோ விஜயதேங்கிற இந்த உபன்யாச தொடர் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான சித்தாந்த செஞ்சொல் செல்வன், நம்முடைய எதிராஜிய மட்டத்தினுடைய ஆஸ்தான வித்வான், காழியூர் தேவராஜன் சுவாமியினுடைய நியமனமும் இன்றைக்கு திருநாரணம் தாழ்ங்கிற தலைப்பிலே சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்து கொள்ள அடியனை இங்கே இட்டு வந்துள்ளதுன்னு சொல்ல வேண்டும். நேற்றைய தினம் எம்பெருமானாருடைய விஷயம், இன்றைய தினம் செல்வப்பிள்ளை திருநாரணனுடைய விஷயம், நாளைக்கு கண்ணனுடைய அனுபவம். இதை இப்படியும் பார்க்கலாம். நேற்றுக்கு ராமானுஜர் விஷயம், இன்னைக்கு அந்த ராமானுஜராலே தொழப்பட்டவனான திருநாரணன் செல்வப்பிள்ளையுடைய வைபவம். நாளைக்கு பூர்வத்திலே இந்த செல்வப்பிள்ளையை யார் தொழுதாரோ அந்த கண்ணனுடைய அனுபவம். இன்னொரு வகையாகவும் அனுபவிக்கலாம். நேற்றுக்கு எம்பெருமானாருடைய விஷயம், இன்றைக்கு திருநாரணன் தாள் அப்படின்னா நம்மாழ்வார் தானே, அந்த நம்மாழ்வாருடைய அனுபவம். நாளைக்கு கண்ணனுடைய அனுபவம். அதுவும் முக்கியமா ஜீயர் வியாக்கியானம், மணவாள மாமுனிகளுடைய வியாக்கியானம், அதை கொண்டு கிருஷ்ணானுபவம் நாளைக்கு நடைபெறவிருக்கிறது. அப்ப நேற்றுக்கு ராமானுஜர், இன்றைக்கு நம்மாழ்வார், நாளைக்கு மணவாள மாமுனிகள்ங்கிற போலேயும் இந்த அனுபவம் அமைந்திருக்கிறது. நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே திவ்ய தேசங்களுக்கு அதிக ஏத்தம் உண்டு. அந்த திவ்ய தேசங்களுக்குள்ளும் கோயில் திருமலை பெருமாள் கோயில் திருநாராயணபுரம் என்கிற திவ்ய தேசங்கள் முன்னம் ஸ்லாகிக்கப்படுகின்றன. இந்த 4 திவ்ய தேசங்கள், அவற்றினுள்ளே திருநாராயணபுரத்துக்கு தனிப்பட்ட பெருமைகள் பல உண்டு. ஏன்னா இந்த திவ்ய தேசத்துக்குத்தான் இந்த பாட்டை எங்க அப்பா பாடியிருக்காருன்னு பிள்ளை கொடுத்தார். நம்மாழ்வார் பாடினார், ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர் கருணாய் கவர்ந்த காலர் சிதகிய பானையர் பெருநாடு காண இம்மையிலே பிச்சதாம் கொள்வர் திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தி தூய்மினோ. ரொம்ப ஆச்சரியமான பாசுரம். இந்த பாசுரத்தை ஆழ்வார் பாடினார். ஆழ்வார் இவருக்குத்தான் பாடினார்னு ராமானுஜர் கொடுத்தார். தகப்பனாருடைய சொத்து அது பிள்ளைக்கு தானே, அதனால அந்த உரிமை அவருக்கு உண்டு. இன்னொன்னு, இன்ன முதல் தாய் பாடினார், வளர்த்த இதத்தாய் கொடுத்தார்.
கொடுக்கறதுக்கு உரிமை இருக்கிறவர். அதனாலேயே இந்த திவ்ய தேசத்துக்கு ஏற்றவர். இப்போ மற்ற திருத்தலங்களை எல்லாம் நேரடியாக ஆழ்வார்கள் பாடி இருப்பார்கள். ஆனா ராமானுஜர் இந்த பெருமாளைத்தான் ஆழ்வார் பாடியிருக்கார்னு அவரை சுட்டி காட்டியதாலே வரும் ஏத்தம், அது தனிப்பட்ட பெருமை. அந்த ஏத்தம் திருநாராயணபுரத்துக்கு உண்டு. அதே போல மன்னார்குடி கஷேத்திரம் அதை பிரபாளமாமனிகள் அபிமானித்தார். அதனால் அந்த கஷேத்திரத்துக்கு ஏத்தம். ஞான மண்டபம்னு கொண்டாடுகிறோம், திருநாராயணபுரம் என்று ஏத்துகிறோம், பிரசித்தமா மேலக்கோட்டை அப்படின்னு சொல்லுகிறோம். இந்த கஷேத்திரத்தை பல புராணங்கள் கொண்டாடுகின்றன. இங்குரையும் பெருமான் ராமப்பிரியன் என்று பண்டு அழைக்கப்பட்டு வந்தனன். ஆனா இன்னைக்கு பிரசித்தமா செல்வப்பிள்ளை, எதிராஜ சம்பத்குமாரர் அப்படிங்கிற திருநாமம் விளங்குகிறது. இந்த பெருமாளுக்கு இருக்கிற பெருமை வேற எந்த பெருமாளுக்கும் இல்லைன்னு சொல்லிவிடலாம். ஏன்னா இப்ப திருவரங்கநாதன் எடுத்துக்கோங்க, ராமனாலே தொழப்பட்டவர், ராமானுஜர்களாலே தொழப்பட்டவர். ராமன் திருவாராதனை பண்ணியிருக்கார். ராமனுடைய தம்பிகள் பரதன், லக்ஷ்மணன், சத்ருக்னன் அவர்களெல்லாம் பூசித்திருக்கிறார்கள். அப்புறம் விபீஷணனுக்கு ராமன் கொடுத்தான் ஸ்ரீரங்க தனத்தை, ஸ்ரீரங்க விமானத்தை அனுகிரகம் பண்ணினான். அவன் கூட லங்கைக்கு தான் பெருமாள் வருவார்னு விபீஷணன் நினைத்திருந்தான். ஆனா சேஷபீடம்னு முன்னலேயே பேர் இருக்கிற கஷேத்திரம் சந்திர புஷ்கரணி கரையிலே, இங்கதான் இருப்பேன்னு பெருமாள் அங்கே தங்கி விட்டார். ராமனாலே தொழப்பட்டவன், ராமனுடைய தம்பிகளாலே தொழப்பட்டவன்கிற அளவிலே திருவரங்கநாதனுக்கு ஏற்றம். ஆனா செல்வப்பிள்ளைக்கு இருக்கிற பெருமை பாருங்க, ராமனாலே தொழப்பட்டிருக்கிறான், அதனாலதான் ராமப்பிரியன்கிற திருநாமம். ராமனுடைய தம்பிகளாலே தொழப்பட்டிருக்கிறான், பலராமனாலே தொழப்பட்டிருக்கிறான், பலராமானுஜன்கிற கண்ணனாலே தொழப்பட்டிருக்கிறான். கலவு ராமானுஜ ஸ்மிருதகான்னு கொண்டாடுறோம். அனந்தஹா பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்ச தத்பரஹா பலபத்ரஹா திருத்தீயஸ்து கலவு ராமானுஜ ஸ்மிருதஹா. ஆதிசேஷனுடைய அவதாரமாக அனைத்துலகும் வாழ பிறந்தவரான எதிராச மாமுனிவர் அவர் கலியுகத்திலே இந்த பெருமானை நன்கு தொழுதிருக்கிறார். பிரதிஷ்ட பண்ணிட்டு முதல் 3 நாட்கள் தாமே திருவாராதனம் சமர்ப்பித்திருக்கிறார்னு சொல்லுகிறார்கள். அப்ப ராமனுடைய தம்பிகளான ராமானுஜர்கள், பலராமன், பலராமானுஜனான கண்ணன், கலியுக ராமானுஜன், இப்படி இத்தனை பேராலும் தொழப்பட்ட பெருமை ஒரு தெய்வத்திற்கு உண்டுன்னு சொன்னால் அப்பெருமை செல்வ பிள்ளைக்குத்தான் உண்டு. ஆச்சரியமான தலைப்பு. ஸ்ரீ உவே தேவராஜன் சுவாமியை அழகா சொல்லிட்டார். திருவினுடைய பெருமையை சொல்லலாம், நாராயணனுடைய பெருமையை சொல்லலாம், தாள்களினுடைய ஏற்றத்தை பேசலாம். அத்தனைக்கு வாய்ப்பு இருக்கிற இத்தனை விஷயங்களை சொல்ல தகுந்ததான தலைப்பு. அந்த தலைப்பைத்தான் ஜிஆர் சுவாமி அனுகிரகம் பண்ணி இருக்கிறார். ஜிஆர் சுவாமிக்கே சம்பந்தம் இருக்கிற தலைப்பு. நான் பூர்வாசிரமத்துல திருசுவாமின்னு தானே பிரசித்தர். இப்ப நாராயண ஜீயர் அப்படின்னு அவரை கொண்டாடுகிறோம். அவருடைய திருவடிகளே கத்தின்னு கூட தலைப்பு வச்சிருக்கலாம். தலைப்புக்கு பொருளாக அதனை கூட நாம் கொள்ளலாம். அதனால எப்படி பார்த்தாலும் அனுபவத்திற்கு நிச்சயமாக குறை இல்லை. அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை பார்த்தால் ஒரு இடத்துல பகவானே என்ன தெரியுமா சொல்றார்? அர்ச்சாவதார விஷயே மயாபி உத்தேசதஸ்ததா உக்தா குணான் அசக்கியந்தே பக்தும் வருஷ சதைரபி. பெருமானுக்கு 5 நிலைகள் உண்டு. பகவான் சொல்றார், மற்ற நிலைகளை பத்தி கூட பேசி தலை கட்டி விடலாம். ஆனா அர்ச்சாவதாரத்தினுடைய பெருமையை என்னாலே கூட பேச முடியாது, பேசி தலை கட்ட முடியாது அப்படின்னு சொல்லுகிறார். பராசர பட்டர் இதே கருத்தை ஸ்ரீரங்கராஜஸ்தவத்துல ரொம்ப அழகா சொல்றார். பகவானே, உன்னுடைய குண சமூகங்கள் இருக்கட்டும், பெருமானே அந்த குணங்களினுடைய வெளிப்பாடான தேவதையுடைய அவதாரங்கள் அதெல்லாம் கூட இருக்கட்டும். எது பெரிய ஆச்சரியமான விஷயம் தெரியுமா? உன்னுடைய குணங்கள் அதை கூட ரொம்ப பெருசு, ரொம்ப வைபவம் மிக்கதுன்னு சொல்லணுங்கிற தேவையில்லைங்கிற. உன்னுடைய அவதாரங்கள், ஆமா நீயும் பிறந்தாய் அப்படின்னு கூட சொல்லிவிடலாம்.
ஆனா எதை பத்தி குறைவா தாழ்வா பேசவே முடியாது தெரியுமா? உனக்கு உண்மையிலேயே எது பெருமை தெரியுமா? எத்தனை கோயில்களிலே நீ தரிசனம் தந்தருடுகிறாய், அது கூட ஆச்சரியம் இல்லை. நான் என் வீட்டில ஒரு படத்தை மாட்டி வைத்து கொண்டு தமருகந்தது எவ்வுருவம் அவ்வுருவம் தானே தமருகந்தது பேர் மத்த பேர் தமருகந்து எவ்வண்ணம் சிந்தித்து வையாதிருப்பரே அவ்வண்ணம் ஆழியானாம்னு பாசுரம் சொல்லியோ. இங்க பெருமாள் இருக்காரு நான் நம்பினாய். அந்த சித்திரப்பட்டத்துல கூட பகவான் வந்துடுறாரே. இந்த பெருமானுடைய பெருங்கருணைக்கு ஈடு இணை உண்டோ? இத்தனை சுலபனாக பகவான் விளங்குகின்றான். இது அர்ச்சாவதாரத்துக்கு இருக்கிற சிறப்பு. அர்ச்சாவதாரமே பெருமான் சுலபங்கிறத நமக்கு காட்டி கொடுத்து விடும். அதுல திருநாராயணபுரம் பெருமாள் இருக்கார் பாருங்க, செல்வ பிள்ளை, சின்ன பிள்ளையா இருக்கார். உடையவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கார்? கிணத்தங்கர பிள்ளைன்னு சொல்லியிருக்கார். அது புரியுறா போல சொல்லணும்னா 2 கட்டாம் பிள்ளைன்னு அர்த்தம். நல்லது கெட்டது தெரியாத பிள்ளை. யௌவனம் தன சம்பத்தி பிரபுத்வம் அவிவேகதா ஏகைகமப்யனர்த்தாய கிமு யத்ர சதுஷ்டயம்னு சொல்லுவார்கள். 4 விஷயம் ரொம்ப அனர்த்தம். இளமை பருவம், இளமை காலமாகவும் இருந்து நிறைய செல்வம், கணக்கில் அடங்காத செல்வமும் கையில இருக்கு. பிரபுத்வம் அனுபவமற்ற ஆளுமை, அதுவும் கிடைச்சுடுச்சு. அவிவேகதா அறிவின்மை, அது இருக்கு. அறிவு இருக்குன்னு புரிஞ்சுன்றாதீங்கோ, அறிவின்மை இருக்கு. இப்ப இதெல்லாம் சேர்ந்து கொடுத்து வச்சுக்கோங்க. 4ல் 1 இருந்தாலே அனர்த்தம். இந்த 4மே இருந்து கொடுத்தோம்னா கேட்கவே வேண்டாம், அனர்த்தம் தான் அப்படின்னு புரியுறதோ இல்லையோ. இப்ப செல்வ பிள்ளை இந்த 4ம் இருக்கிறவர்னு சொல்லிவிடலாம். சின்ன பிள்ளையா இருக்கார், யௌவனம் இருக்கு, நித்திய யுவாவா இருக்கார், எப்பவும் யுவாவா இருக்கிறவர். அதனால பாருங்க, அதனால தான் இந்த துருக்க நாச்சியார் கூட ஆசைப்பட்டுட்டார். அவள் ஆசைப்பட்டதுக்கும் காரணம் பெருமான் அழகனா இருக்கான், இளமை செல்வத்தோட கூடியிருக்கான். அப்படி வச்சுக்கோங்க. இப்ப தன சம்பத்தி, செல்வ பிள்ளைன்னு திருநாமமே இருக்கு. அதனால தனத்துக்கும் ஒன்றும் குறைவே இல்லாத பெருமான். பிரபுத்வம், அவர்தான் பதிம் விஸ்வசியாத்மேஸ்வரமின் சாஸ்வதமின் சிவமச்சுதம் அப்படின்னு உலகமே அவருடைய. ராஜாதிராஜ சர்வேஷாம்னு சொல்றோம்னா இப்படி எல்லாமே அவருடையது. அப்புறம் அவிவேகதா, உடையவரே சொல்லிட்டா கிணத்தங்கரை பிள்ளை. அப்ப ஜாகிரதையா இருக்கணும், ஒரு இடத்துல அவரை பார்த்துட்டே இருக்கணும் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையோ. உடையவருக்கு அடங்கினவராகத்தான் பெருமான் இன்றைக்கும் அங்கே விளங்குகிறார். அத்தனை சுலபரா இருக்காருங்கிறதுக்காக இந்த விஷயத்தை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். இந்த விபதேசத்திலே பெருமானுக்கு இந்த ஒரு நாயகமாய்ங்கிற பாசுரத்தை ராமானுஷர் சமர்ப்பித்தார்னு பார்த்தோம் இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமான சரித்திரம். அந்த சரித்திரத்தை நாம் அனுபவிக்கணும். நம்மாழ்வார் பரோபதேசம் பண்றார், ரொம்ப ஆசையோட சொல்றார். இதோ நிறைய செல்வம் எல்லாம் இருக்குன்னு எல்லாம் நினைச்சுக்காதீங்கோ, அதெல்லாம் நிலையற்றது, நிலையான செல்வத்தை பற்ற பாருங்கோள் அப்படின்னு உபதேசம் பண்ணுகிறார். கதை போல சொல்றார். ஏன்னா கதையா சொன்னாதான் நிறைய பேருக்கு புரியவே செய்யும், கொஞ்சம் ஆசையா கேட்கவும் செய்வார்கள். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர். அவனும் ஒருத்தர் தான், பெரிய ராஜா, பெரிய சக்கரவர்த்தி. அவன் ஏக சத்திராதிபதியாய் இந்த உலகம் எல்லாத்தையும் நிர்வகிக்கக்கூடியவனாக ஒருவன் இருந்தான். ஆனா கஷ்ட காலங்கிறது எது நம்ம கையை விட்டு தெரியாது. மொத்த செல்வமும் அவன் கையை விட்டு போய் விட்டது. அப்ப என்னாச்சு? எங்கேயோ மறைந்து உரைகின்றான், எங்கேயோ மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். ஐயோ, யாராவது கண்ணில் பட்டுட்டு நம்ம இப்படி ஒரு தரித்திரனா இருக்கும் தெரிஞ்சுன்ற போறாளேங்கிற கவலை வேறு. ஆனா பாருங்க, பசி எடுக்கிறது, என்னதான் மறைஞ்சிருந்தாலும் பசி எடுக்கிறது, சாப்பிட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. பகற்பொழுதுல போய் கையை நீட்டுண்டு ஏதாவது சாப்பிட கொடுங்கன்னு கேட்டால் நம்ம ராஜாக்கா இந்த நிலைமை அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சுருவாளே. இப்ப என்ன செய்யலாம்? ராத்திரி வேளையில போலாம். ஏதோ ஒரு கிழிந்த ஒரு போர்வை எடுத்து நல்லா போட்டுட்டா, கையில பாத்திரம், சிதகிய பானையர், நேற்று வரைக்கும் பொற்பாத்திரத்திலே சாப்பிட்டு இருந்தவன் ஒரே நாள்ல எல்லாம் தலைகீழா போச்சு. இன்னைக்கு கையில இருக்கிற பாத்திரம் எப்படி இருக்குன்னால், அதிலே அன்னத்தை இட்டால் அதுல இருக்கிற ஓட்டையின் வழியே கீழே விழுந்துடுறா போல இருக்கு. கீழே கைய அடைப்பா கொடுத்துட்டு தான் அன்னத்தை வாங்கிக்கவே முடியும். அப்படிங்கிற போல ஒரு ஓட்ட பாத்திரம் அதை கையில வச்சுட்டு இருக்கான், ஒரு பாண்டத்தை கையில வச்சுட்டு இருக்கான். அதை எடுத்துட்டு ராத்திரி வேலையை யாருக்கு தெரியாத போய் பிச்சை கேட்டு வாங்கி சாப்பிட்டு வயிற்றை நிரப்பிக் கொள்ளலாம் அப்படின்னு போகிறான். அந்த நாள்ல அவர் இருட்டா இருக்கும்போது, ராத்திரி வேலையில ஒன்னும் தெருவிளக்குகள்லாம் இல்லாத காலம்னு வச்சுக்கோங்க. அந்த சமயத்துல அவன் போயிட்டு இருக்கான். அப்படி போகிற பொழுது கருநாய் கவர்ந்த காலம், கருக்கொண்டிருந்த நாய், இல்ல கருப்பு நிறத்தோட இருக்கிற நாய் கீழே படுத்துட்டு இருந்திருக்கு. தெரியாதனமா அதை மிதிச்சு விட்டான். அது உடனே யாரோ தன்னை மிதிக்கிறாளேங்கிற பயத்தினாலே உந்தப்பட்டு நம்மளை மிதிச்சவனை கடிச்சுடுவோன்னு கடிச்சிருக்கு. இவன் அலறி அடித்து கொண்டு கையில இருக்கிற பாத்திரத்தை கீழே போடுறான். இவன் ஏற்கனவே சத்தம் போட்டு கத்துறான்,
கையில இருக்கிற பாத்திரத்தையும் கீழே போடுறான். ஊர் மக்கள் எல்லாம் கையில தீவட்டி எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து வந்துட்டான். என்னமோ சத்தம் கேட்கறதே வெளியில, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு வெளியில வந்து பார்க்கிறார்கள். பார்த்தவர்களுக்கு பேரதிர்ச்சி. நம்ம ராஜான்னா அது நம்ம ராஜாக்கா இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு அத்தனை பேரும் கவலைப்படுகிறார்கள். அப்பதான் ஆழ்வார் இந்த கதையை சொல்லிட்டு வரச்சேவே நம்ம கடைசியில சொல்றார், திருநாரணம் தாள் காலம் பெற சிந்தித்து உண்மினோ. கதை ரொம்ப நல்லா இருக்கே, மேல என்னாச்சு அப்படின்னு நாம கேட்டோம். இது யாருக்கோ என்னைக்கோ எங்கேயோ நடந்த கதைன்னு நினைத்துக் கொள்ளாதீர்கள். இந்த நிலைமை நாளைக்கே உங்களுக்கும் வரலாம். அது என்ன நாளை வரைக்கும், இன்றைக்கே வரலாம். அப்படின்னா என்ன செய்யணும்? திருநாரணம் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ. சீக்கிரமா திருநாரணனுடைய திருவடிகளை பற்ற பாருங்கோள், அவனை விட்டால் உங்களுக்கு கதியே கிடையாது அப்படிங்கிற அந்த உண்மையை நமக்கு எடுத்து இயம்புகிறார் திருநாரணன் பெருமான். திருமகளோட கூடினவன்கிறது நமக்கு நன்றாக புரிகிறது. இந்த கஷேத்திரத்துக்கு ஏத்தம் பாருங்க, பெருமாள் திருவடியில சேவிச்சோன்னா வரணந்திரியான தாயார் எப்பவும் கூடவே இருக்கிறாள். அவன் திருவடிகளை பிடித்து கொண்டு என்னமோ நமக்காக மன்றாடுறா போல எப்பொழுதும் இருக்கிறவள். அது மூலவமூர்த்தி ஆகட்டும், உற்சவ மூர்த்தி ஆகட்டும், நிச்சயம் நாம சேவித்து பழகி இருக்கிறோம். போன திருவடியிலையும் தாயாரை சேவித்துக் கொள்ளுகிறோம். ஸ்ரீமந்தவ் ஹரிச்சரணம்னு பாடினாருடைய புறத்தாழ்வான் ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். பெருமான் திருவடிகளிலே எப்பொழுதும் இருப்பவளான பிராட்டி அப்படின்னு கொண்டாடுறார். லீலா சுக்கர் ஒரு இடத்துல சொல்றார், ஸ்ரீகிருஷ்ண கருணாமிருதம்ங்கிற அவருடைய நூலிலே தெரிவிக்கிறார், நிகில புவனலக்ஷ்மி நித்திய லீலாஸ்பதாபியாம். பெருமானுடைய திருவடிகள் எப்படிப்பட்டதுன்னா தாயார் எப்பொழுதும் உகந்து வர்த்திக்கிற இடம். ரொம்ப ஆசையோடு அவள் அமர்ந்திருப்பலாம், அவன் திருவடியை பிடித்துக் கொண்டிருப்பள் அப்படின்னு காட்டுகிறார். கமல விபின வீதி கர்வ சர்வங்கஷாபியான். அதுக்கு மேல ஆச்சரியமான அர்த்தம் காட்டுறார். தாமரையெல்லாம் வரிசையா நிற்குமா, எங்களை போல அழகுண்டா அப்படின்னு எல்லாம் நிற்குமா. அந்த தாமரைகளை பார்த்துட்டு நீங்கள் என்னமோ இத்தனை கர்வத்தோட இருக்கிறீர்களே, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, இந்த திருவடியை சற்றே பாருங்கள் அப்படின்னு பகவான் காட்டுகிறார். அந்த திருவடியை பார்த்த மாத்திரத்திலே தாமரைகள் எல்லாம் நாணி தலை கவிழ்ந்து செல்லுமா. ஏன்னா பெருமானுடைய திருவடிகள் கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணிணையும் அரவிந்த மடியும் அகுதேன்னு பாடினார் இல்லையும். எல்லாமே தாமரை, தாமரை பூத்த காடு போலே இருக்கிறவர். இளப்பெருமாளைங்க ரொம்ப அழகா பாடுறார் அஷ்டபிரபந்தத்திலே. அப்போ பகவான் தாமரை பூத்த காடாட்டம் இருக்கிறவரான பெருமான், அவர் திருவடியே பிடித்துக் கொண்டிருக்கிறாள். விட்டு பிரியாதவளான பிராட்டி அங்கேயே இருக்கிறாள். அவளுக்கே பற்பல ஏத்தம் பற்பல வைபவங்கள் உண்டு. ஆகமத்திலேயே கூட திருநாராயணபுரத்திலே பட்டர் சுவாமி ஒரு சமயம் ரொம்ப ரசமா தெரிவிச்சார். ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான சம்பத்குமார் பட்டர் சுவாமி ஸ்ரீபாஞ்சராத்திரத்திலே நிபுணர். அவர் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் தெரிவித்தார். தாயார் இங்கே ஏதோ திருக்கநாச்சியார் ஏற்பட்டுத்தான் திருவடிகளிலே தாயார் என்று நாம் எண்ண வேண்டாம். பெருமானுடைய திருவடிகளிலே தாயாரை பிரதிஷ்டை பண்ணணும்னு ஆகமத்திலே உண்டு அப்படின்னு சில பிரமாணங்களை அந்த சமயத்திலே தெரிவித்தார். அதே போல இன்னொரு விஷயம், காஞ்சிபுரத்திலையும் பாருங்க, திருநாராயணபுரத்திலையும் சேவியுங்கள். உற்சவ மூர்த்திக்கு பக்கத்திலே இருக்கிற ஸ்ரீதேவி பூதேவி நாய்ச்சிமார்கள், அவ பார்த்தா ரெண்டு பேருமே ரெண்டு பக்கத்திலையும் வலது திருக்கரத்துலதான் மலரை பிடித்தபடி அவர்கள் நின்றிருப்பார்கள். சில பேர் ரொம்ப சகசா லகுவா ஒரு விஷயம் சொல்லிடுவா. அது எந்த கலாப காலத்துல என்னமோ மாறி போச்சு, விக்கிரகங்கள் எல்லாம் திருமேனிகள் எல்லாம் இங்கும் அங்குமாக கலாப காலத்துல ஏதோ மாறி போச்சு சம்பத்குமார பட்டர் சுவாமி சாதிக்கிறார். அப்படி எல்லாம் இல்லை, இப்படித்தான் பிரதிஷ்டை பண்ணணும்னுட்டும் ஆகமத்திலே பிரமாணங்கள் சான்றுகள் உண்டு. ரெண்டு பக்கத்திலையும் பார்ஷ்வங்களிலே ரெண்டு பார்ஷ்வங்களிலும் இருக்கக்கூடியவர்களான ஸ்ரீதேவி பூதேவி நாய்ச்சிமார்கள் அவர்கள் வலது திருக்கரத்திலே அந்த மலரை அவர்கள் ஏந்தியபடி அவர்களை பிரதிஷ்டை பண்ண வேண்டும் ஆகமத்திலேயே உண்டு அப்படின்னு காட்டுவர். இதெல்லாம் கூடுதல் தகவல்கள். அப்ப அந்த விதேசத்துல போகணும்னா மூலவமூர்த்தி சேவிக்கிறோம், திருவடியிலேயும் தாயார் உண்டு, உற்சவமூர்த்தியின் இடத்திலேயும் உண்டு. கூடவே இந்த பிரசித்தமான சரித்திரமும் நாம ரொம்ப நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையும். முதல்ல அந்த பெருமாள் எப்படி அந்த க்ஷேத்திரத்துக்கு வந்தார், எதற்காக வந்தாருங்கிற அந்த சரித்திரத்தை பார்த்து விடுவோம். பிரம்மா சிருஷ்டி எல்லாம் பண்றார், பெருமாளுடைய நியமனத்தை அடியொற்றி சிருஷ்டி எல்லாம் பண்றார். அப்ப ஒரு நாள் அவர் தியானம் பண்ணிட்டு இருந்தார். அவர் யோசிக்கிறார், பகவானுக்கே பிடிச்சா போல ஒரு திருமேனி, அப்படி ஒரு திருமேனி கிடைத்ததென்றால் அதை நாம வைத்துக் கொண்டு பூசிக்கலாமே அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தார். அப்படி நினைச்சிட்டு கண்ண மூடிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப ரொம்ப கருணாமிருதமான வாத்திய விசேஷங்கள் அந்த ஓசையெல்லாம் கேட்டார். என்னமோ ஓசை கேட்கறதேன்னு கண்ணை திறந்து பார்த்தார். ஆனந்தமய திவ்ய விமானம் வெளிப்பட்டது. அவர் முன்னே
திருநாராயணனுடைய விமானம் இருக்கிறதே அது தோன்றியது. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபய வேதாந்தாச்சாரியரான அரையர் ஸ்ரீராம சர்மா சுவாமி ஒரு அழகா தெரிவிப்பார். விமானத்துக்கு ஆனந்தமய திவ்ய விமானம்னு பேரு. இந்த திருநாம சாயை, இந்த ஒத்துமை இருக்கிற இன்னொரு க்ஷேத்திரம் சொல்லுன்னு கேட்பார். ஆனந்தமய திவ்ய விமானம் இது. ஆனந்த விமானம் திருமலையில சொல்றோம். அந்த சுவாமி ரசமா சொல்லுவார், அது ஆனந்த விமானம். அந்த விமானத்துல எங்கோ ஆனந்தம் உண்டு. இந்த விமானம் ஆனந்தமய திவ்ய விமானம். விமானமே திவ்யமானது, ஆனந்தமயமானது. ஏதோ ஒரு இடத்துல இருக்குன்னு நினைச்சுக்காதீங்க, எங்கும் உண்டுன்னு சொல்லுகிறார் போலே. இது உடனே திருமலை இப்படி குறைச்சு சொல்லலாமா? அந்த அபிப்பிராயம் கிடையாது. நம்ம ஊரை கொண்டாடி சொல்லணுங்கிற அபிப்பிராயம். ஆனந்தமய திவ்ய விமானம் இருக்கிறதே அது தென்பட்டது. கூடவே வாத்தியம் வாசிக்கிறவாழ்லாம் தென்பட்டார். கோஷ்டிகள் எல்லாம் தெரிந்தது. மணியகார சுவாமி கூட தெரிஞ்சார். இவாளெல்லாம் வந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல விஸ்வக்சேனர் முதலான நித்திய சூரியர்கள்லாம் வர கைங்கரியம் பண்றவா பல பேர் இருக்கா. இப்படி பக்கத்திலே இடப்பக்கத்திலே பிராட்டியையும் வலது பக்கத்திலே சுதர்சன ஆழ்வானையும் கண்டு நடுவுல திருநாராயணனும் நன்னா சேவிச்சுட்டு இருக்கார். இப்பதான் நினைச்சிருந்தேன், திருவாராதனத்துக்கு ஒரு திவ்யமங்கல விக்கிரகம் கிடைச்சதுன்னா ரொம்ப சௌகரியமா இருக்கும்னு நினைச்சிருந்தேன். கண்ணெதிரே பெருமான் தோன்றினானே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு கொண்டு அந்த பெருமானை சுத்தி சுத்தி வரார். பெருமானுடைய திவ்ய கபோலங்களை தடவி கொடுக்கிறார், கிள்ளி பார்க்கிறார், முத்தமிடுகிறார். குழந்தைய போல நான்முக கடவுள் ஆகிவிட்டார். சரஸ்வதி தேவி என்ன, மத்தைய தேவிமார்கள் என்ன, அவர்களோடு கூட அநேக கல்பங்கள் வரையிலே திருநாராயணன் நன்னா அவர் திருவாராதனம் பண்ணிட்டு இருக்கார். அப்பத்தான் நான்முகனுடைய மானச புத்திரனாய் சிஷ்யனாயும் இருக்கிற சனத்குமார் அவர் வரார். அவர் பிரம்மாவுக்கு ஒரு பிரார்த்தனையை வைக்கிறார். இவரை நான் பூலோகத்துக்கு அழைச்சிட்டு போலான்னு ஆசைப்படுறேன், எழுந்தருள பண்ணி கொண்டு போகலாம் என்று விரும்புகிறேன், தந்தருள வேணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே சரின்னு அவரும் கொடுத்துடுறார். பிள்ளை கேட்டு இல்லைன்னு தகப்பனார் சொல்ல முடியுமா? தருகிறேன்னு கொடுத்து விட்டார். சனத்குமாரன் சத்தியலோகத்திலிருந்து மேரு பர்வத்தத்துக்கு பெருமானை எழுந்தருள பண்ணி கொண்டு போனார். அங்க இருக்கிறவாழ்லாம் தொழுதார்கள். அப்புறம் அங்கிருந்து கைலாச பர்வத்தத்திற்கு போனார். பரமசிவனார் பார்வதியோடு கூட பெருமானை நன்கு சேவித்து வணங்கி அவர் ஆனந்தமுற்றார். அங்கேருந்து திரும்பவும் கிளம்பி தேவதைகள்லாம் வழி முழுக்க சேவிச்சுட்டு இருக்கா. அஞ்சலிகளை பண்றா, பிரார்த்தனைகளை பண்றா, தண்டனிடுகிறார்கள். அங்கிருந்து ஹிமவானுக்கு வந்துட்டார். ஹிமவான் ஹிமாச்சலம்னு சொல்ற பாருங்க, அங்க வடபதரின்னு சொல்றோம். சொல்றச்சேவே புராணம் வடபதரிங்கிறது. ஏன் அப்படின்னா வடமொழி மறை அப்படின்னாலே தென்மொழி மறையை நினைச்சுட்டு தானே வடமொழி மறைங்கிறார். தமிழிலேயும் மறை உண்டே. அப்போ வடமொழி மறை சம்ஸ்கிருத வேதம், தென்மொழி மறை திவ்ய பிரபந்தம். அதே போல வடபதரி, அப்ப தட்சிணபதரி உண்டான்னா திருநாராயணபுரம் தான் தட்சிணபதரி. அப்ப வடபதரியிலே 3 நாள் திருவாராதனம் பண்ணிட்டு அங்கே இருந்து தென் திசைக்கு புறப்பட்டு பிரம்மா முதல்லயே சொல்லிட்டார், கல்யாணி தீர்த்தம்னு இருக்கு, அது பக்கத்திலேயே அஷ்ட தீர்த்தங்கள் உண்டு, சப்த கஷேத்திரங்கள் உண்டு, வேத பர்வதம் வேதாத்ரிங்கிற இடம் இருக்கு. அந்த யாதவாத்ரியிலே கிழக்கு முகமாக பாஞ்சராத்திர பிரகாரமாக அந்த விமானத்தை பிரதிஷ்ட பண்ணு, ஆனந்தமய திவ்ய விமானத்தை பிரதிஷ்ட பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கார். சனத்குமாரர் அப்படியே புறப்பட்டு விடுகிறார். யாதவாதிரி எங்க இருக்கு தெரியுமா? சஹ்ய பர்வதம் இருக்கே, அதுக்கு கிழக்கிலே இருக்கிறது. காவேரிக்கு வடக்கிலே சாட்சாத்து ஆதிசேஷாவதாரமாய் பெருமானுக்கு வைகுண்டத்தை காட்டிலும் ரொம்ப பிரியத்தை ஆனந்தத்தை தரக்கூடிய நிலமாய் தென்பதரி அப்படிங்கிற பேரோட வைகுண்ட வர்தன கஷேத்திரம்னு பிரசித்தமாய் இந்த கஷேத்திரம் எப்பேற்பட்டதுனால் திருவெட்டெழுத்தினாலே அறியப்படுகிறவனான ஸ்ரீமன் நாராயணன் அவனுக்கு ஆசிரியமாக இருக்கின்றது. கிருதயுகத்திலே தத்தாத்திரேயர் இங்க வந்திருக்கார். அவர் இங்க வந்து பலருக்கும் மறைகளை உபதேசித்தார். அதனாலதான் வேத பர்வதம்ங்கிற பேரை இதற்கு ஏற்பட்டது. திரேதாயுகத்திலே திருநாராயணன் ஆனந்தமய திவ்ய விமானத்தோட இங்க வந்துட்டார். நாராயணாத்ரிங்கிற பேர் கிடைச்சது. துவாபர யுகத்திலே கண்ணன் முதலான யாதவர்கள் எல்லாம் வந்து சேவித்தார்கள். யாதவாத்ரி அப்படிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. யதுகிரிங்கிற திருநாமம் ஏற்பட்டது. கடைசியில அதிசேஷாவதாரமான ஒரு சன்னியாசி ஒருவர், அவர் ஜீர்ணோத்தாரணம் எல்லாம் பண்ணி இந்த பெருமானை சேவிப்பார். அந்த சமயத்துல யதிசைலம்ங்கிற பெயர் உண்டாகும் என்று புராணம் பகருகின்றது. அப்போ சனத்குமாரர் பெருமானை இவ்விடத்திலே வந்து திவ்ய விமானத்தை பிரதிஷ்டை பண்ணினான். அப்புறம் பிரம்மா பார்க்கிறார், சனத்குமாரனுக்கு திருநாராயணனை கொடுத்தாச்சு, ஐயோ கையில இருந்த தனத்தை என்னதான் பிள்ளையா இருந்தாலும் கொடுத்துடக்கூடிய தனமாய் கொடுத்துட்டோமே, இப்ப நாம திருவாராதனம் பண்றதுக்கு ஏதாவது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தார். அந்த சமயத்திலேதான் பெருமான் என்ன செய்தார் தெரியுமா? தன்னுடைய மார்பில் இருந்து ஸ்ரீபூ சமேதமான ஒரு மூர்த்தியை ஆவிர்வாவம் செய்து கொடுத்தான்.
அவரை தான் செல்வப்பிள்ளை செல்வப்பிள்ளைன்னு சொல்லுகிறோம். அவருக்கு முதல்ல என்ன பேரு? ராமப்பிரியங்கிற திருநாமம். அந்த சரித்திரம் ரொம்பவே அழகு. என்ன ஆச்சு தெரியுமா? லப்வா குலதனம் ராஜாங்கிறபடியே விபீஷணனுக்கு ரங்கநாதனை கொடுத்துட்டார். கூட நீங்க ஆத்துல பாருங்க, 2-3 பிள்ளைகள் இருக்கிற வீடா இருந்தா, அது திருமாளிகையா இருந்தா வீடா இருந்தா, யார் திருவாராதனம் பண்றதுன்னு போட்டியே நடந்துடும். அது ஒரு 1/4 மணி 20 நிமிஷம் வேலையா இருந்தா கூட திருவாராதனம்னு ஆகல, இனிமேத்தான் பண்ணணும். திருவாராதனம் ஆச்சுன்னா எல்லாமே அந்த நாளே முடிஞ்சு போயிட்டா போல. கஷ்டப்பட்டுக்கிறோமோ இல்லையோ, அவர் பாவம் 5 நிமிஷம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனா 2 மணி காலம் பண்ணாலும் ஏற்றுக்கொள்ளுகிறார். நியாயமா அவரை தொழுது கொண்டேதான் இருக்க வேண்டும். அது தவிர செய்ய வேண்டியதுங்கிறது நமக்கு வேற எதுவுமே கிடையாது. தொழில் எனக்கு தொல்லைமான், அவனுடைய நாமம் ஏற்றுவது தானே தொழில்னு சொல்லப்பட்டிருக்கோம் இல்லையோ, அதைத்தான் பண்ணணும். இருந்தாலும் 15 நிமிஷம் திருவாராதனத்துக்கே உன்னை பிடி என்னை பிடின்னு ஆகி போடுறதோ இல்லையோ. ஆனா ராமன் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தார். விபீஷணனும் கொடுத்துட்டார். இப்ப திருவாராதனம் எதுவும் இல்லை, அப்படி இருந்துட்டு இருக்கார். நான்முக கடவுள் சொல்றார், ராமா நீ எல்லாத்தையும் சரிவர அனுட்டித்தாலே கூட இந்த லோகம் அப்படியே எல்லாவற்றையும் செய்ய போவதில்லை. இதுல நீ சிலவற்றை அனுட்டியாது போனாய்ன்னு சொன்னால் திருவாராதனம் பண்ணல, நான் பண்ணணுமான்னு கேட்டுடுவா. ராமன் கேட்டா நான் என்ன பண்ணட்டும்னா, திருவாராதனம் இல்லாத இருக்காதே. இல்லையே, நான் தான் விபீஷணனுக்கு கொடுத்துட்டேனே, திரும்ப கேட்க முடியுமா? முதல்ல திரும்ப கேட்டா கொடுக்கறதுக்கு அவங்ககிட்ட எங்க இருக்கு? அவர் தான் ஸ்ரீரங்கத்துல போய் நல்லா ஜம்முன்னு படுத்து விட்டாரு. இப்ப என்ன செய்யறதுன்னா, இல்ல என்கிட்ட ஒரு பெருமாள் இருக்கார், நான் அவரை தருகிறேன், அவரை பூஜித்து வருவாய்னு கொடுத்தார். அவருக்கு பிருத்யோத்பவன் முதல்ல பேர். செல்வப்பிள்ளைக்கு முதல்ல என்ன திருநாமம் தெரியுமா? பிருத்யோத்பவன். ஏன்னா பெருமானுடைய ஹிருதயத்திலிருந்து வெளிப்பட்டார் இல்லையோ. அதுக்கப்புறம் ராமனுக்கு தரப்பட்டார். ராமனாலே ரொம்பவும் அவர் பிரியமாக நடத்தப்பட்டார். அதனாலே ராமப்பிரியங்கிற திருநாமம் ஏற்பட்டது. இதுக்கப்புறம் நடக்கிற சரித்திரத்தை பாருங்க. ராமன் நன்னா திருவாராதனம் பண்றார். லவகுஷர்கள் நன்கு ஆராதித்து வருகிறார்கள். அந்த லவகுஷர்களிலே குஷனுடைய பெண் பிள்ளை கனகமாலினின்னு பேர். அந்த கனகமாலினிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறார்கள். சூரிய குலத்திலே பிறந்த பெண் பிள்ளையை சந்திர குலத்திலே தருகிறார்கள், யாதவ குலத்திலே தருகிறார்கள். இந்த குழந்தைக்கு நிறைய ஸ்ரீதனங்கள் எல்லாம் அப்பா கொடுத்தா. கேட்கணும்னா ராமனுடைய பேத்தின்னா சும்மாவா, எல்லாம் நன்னாவே கொடுத்துருக்கார். அந்த குழந்தை இருந்தாலும் போச்சு, கண்ணை ஒரு மாதிரி கசக்கிண்டே இருந்தா. எங்களெல்லாம் விட்டுட்டு போறோம்னு வருத்தமா அப்படின்னு தகப்பனார் கேட்டார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, கல்யாணம் பண்ணியாச்சுன்னா போய்தான் ஆகணும். அதுவும் கல்யாணத்துக்கு காத்துட்டு தானே இருந்தேன். நல்ல மாப்பிள்ளை கிடைச்சிருக்கார், யதுசேகரன் அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்கோ. அதனால ஒன்றும் கவலையே இல்லை, நல்ல வரன் கிடைச்சிருக்காரு, யதுசேகரனோட நான் போறேன். இப்ப ஏன் அழறேன்னு கேட்டா, உங்களெல்லாம் விட்டு பிரிஞ்சு போறேங்கிற கவலை இல்லை, ராமப்பிரியரை விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது, நான் அங்க போய் கட்டப்பட மாட்டேன்னா. உடனே அப்பா சொன்னார், நீ கேட்டா உசுரையே தரத்து காத்துட்டு இருக்கேன்னு. அப்பா நான் உசுரத்தானே கேட்டிருக்கேன், கேட்டா உயிரையே தரத்துக்கு நீர் காத்துட்டு இருக்கேன். நான் கேட்டதும் உசுரத்தானே, அந்த ராமப்பிரியனை தந்துட முடியுமான்னு கேட்ட உடனே கனகமாலினிக்கு ராமப்பிரியன் அப்பொழுது ஸ்ரீதனமாக கொடுக்கப்பட்டார். எத்தனை சுலபர் பாருங்கோ பெருமா. கீழே சொன்னது அவர் ரொம்ப சுலபர், ரொம்ப சுலபர்னு. என்னது முதல்ல பிரம்மா ஏதோ திருவாராதனத்துக்கு பெருமாளை இல்லைன்னு கேட்டார். அப்போ நாராயணனுடைய ஹிருதயத்தில இருந்து நான் வெளிப்பட்டேன், அதாவது என்னிலிருந்து நான் வெளிப்பட்டேன். அப்புறம் அவர் ஏதோ ராமனுக்கு கொடுத்துட்டார். அப்புறம் ராமன் பரம்பரையிலிருந்து இப்போ கிருஷ்ணனுடைய பரம்பரை, கிருஷ்ணனுடைய முன்னோர்களில் ஒருவன் தான் இந்த யதுசேகரன். அந்த யதுசேகரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறச்சே கனகமாலினியோடு கூட ராமப்பிரியன் கூட அங்க போயிட்டார். அப்போ பிருத்யோத்பவன் ராமப்பிரியனா இருக்கார், அங்க போயாச்சு. அப்போ யது குலத்துக்கு வந்தாச்சு. அந்த குலத்திலே பிறந்தவனான பலராமனாகட்டும் கண்ணனாகட்டும் பிறந்தவர்கள் அவர்களாலே பெருமான் தொழப்பட்டவனாக ஆகிறான். இதுதான் சரித்திரம். இப்ப செல்வப்பிள்ளை அங்க இருந்துட்டு இருக்கார். திருநாராயண பெருமாள் இன்னும் யாதவாதிரி கஷேத்திரத்துலதான் இருக்கார். இவா 2 பேரும் சேர்ந்தது எப்படி, அதாவது மூலவரும் உற்சவரும் சேர்ந்தது எப்படி, அதையும் பார்க்க வேண்டுமே. ரொம்ப அழகான சரித்திரம். யாதவ குலத்திலே பலராமனும் கண்ணனும் பெருமானை நன்கு தொழுது வருகின்றார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே பலராமன் என்ன தெரியுமா பண்ணினார், தீர்த்த யாத்திரைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு தனக்கு வேண்டிய வாழெல்லாம் அழைச்சிட்டு போனார். அப்படி போகிறச்சு இந்த யாதவாத்திரிக்கும் வந்தார். வந்துட்டு திருநாராயண பெருமாளை சேவிச்சார். சேவிச்சவர் பக்கத்துல இருக்கிற வாழ்கிட்ட பேச ஆரம்பிச்சார். நான் ஒண்ணு சொன்னா நீங்கள் எல்லாம் ஒத்துப்பிடலான்னு கேட்டார். பழம் கேட்டா என்ன சொல்லுங்கோ, இந்த பெருமாளை சேவிச்சா அப்படியே அச்சு அசல் நம்ம வீட்டுல நம்ம கையால பூஜை கண்டருளுகிற, திருவாராதனம் கண்டருளுகிற அந்த ராமப்பிரியனை போலவே இல்லை அப்படின்னு கேட்கிறாரு. சுத்தி இருந்தவாழ்லாம் நாங்களே சொல்லலாம்னு நினைச்சோம், இன்னும் சொல்றதுக்கு பயம், அதெல்லாம் கொஞ்சம் கூட சாயலே இல்லை அப்படின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தா என்ன பண்றது, வாயை திறக்கல, அப்படியே இருக்கார் அப்படியே இருக்கார் அப்படின்னு ஆமோதித்தார்கள். அவர் போய் நேரா கண்ணன் இடத்துல சொல்றார். கண்ணன் அதெல்லாம் நம்புறதுக்கு தயாராவே இல்லை. எப்படி அது நம்ம செல்வப்பிள்ளை போல வருமா,
இதை போல அதாவது நம்ம ராமப்பிரியனை போல ஒரு தெய்வம் உண்டா? அதெல்லாம் சாயல் இருக்கிறதெல்லாம் என்னால் நம்பவே முடியல. நாம எங்கேயோ வடக்க இருக்கோம், நீர் சொல்ற க்ஷேத்திரம் எங்கேயோ தெற்க இருக்கு, அதெல்லாம் எப்படி கூடத்தான் வந்து பாரேன், எனக்கு இன்னொரு வாட்டி தீர்த்த யாத்திரை போனா போலையும் ஆச்சு அப்படிங்கிறார் பலராமன். கண்ணனையும் அழைச்சின்றார், கூடவே ராமப்பிரியனையும் எழுந்துருள பண்ணி கொண்டு போனார்கள். கண்ணன் வந்து சேவிக்கிறார், காயப்பிழந்து நிற்கிறார். என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம்! அண்ணா நீர் சொன்னது 100% சரி. நம்ம இடத்துல இருக்கிற பெருமாள் ராமப்பிரியர், இந்த திருநாரணர் 2 பேரும் ஒரே மாதிரி தானே சேவை சாதிக்கிறார்கள். ஆச்சரியமா சேவை சாதிக்கிறாளே, ஒரே மாதிரி இருக்காளே, ஒரே மாதிரி இருக்காளேனா நல்ல வேலை ஒத்துண்டியே அப்படிங்கிறார் பலராமன். இதை நான் ஒத்துண்டது இருக்கட்டும், இப்ப நான் ஒண்ணு சொல்ல போறேன், அதை நீ ஒத்துப்பியான்னு தான் தெரியலேன்னார் கண்ணன். என்னன்னு கேட்டார் பலராமன். நம்ம பெருமாளை இங்க இருந்து திரும்ப அழைச்சிட்டு போறதே, எழுந்துருள பண்ணி கொண்டு போவதே சரியில்லைன்னு எனக்கு படுறது. ஒரே சாடையில ஏதோ அண்ணா தம்பிய போலே, அப்பா பிள்ளைய போலே, உடன் பிறந்தவர்களை போல இருக்கக்கூடிய இந்த தெய்வங்களை பிரித்தால் ஆகாது. என்ன பண்ணலாம்னு சொல்றேன்னு பலராமன் கேட்டார். இவர் இங்கேயே பிரதிஷ்டை பண்ணிவிடலாமே அப்படின்னு ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். இங்கே பிரதிஷ்டை பண்ணலாமேன்னு கண்ணன் சொன்ன வனந்தரம் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு பலராமனும் இசைகிறார். இப்படித்தான் திருநாராயணபுரத்துக்கு ராமப்பிரியன் எழுந்தருளுகிறார். இன்னைக்கு வருஷத்துல ஒரு நாள் சேர்த்தின்னு உண்டு பாருங்க. வருஷத்துல ஒரு நாள் சேர்த்தி உற்சவம்னு உண்டு. ரொம்ப ஆச்சரியமா மூலவரும் உற்சவரும் சேர்ந்து தரிசனம் தந்தருடுவார்கள். இப்ப மற்ற திவதேசங்கள்ல சேர்த்தின்னு பொதுவா நாம என்ன நினைச்சுப்போம், பெருமாள் தாயார் சேர்த்தி, பங்குனி உத்தர சேர்த்தி ரொம்ப விசேஷம், இந்த மாதிரி நினைச்சுப்போம். திருநாராயணபுரத்துல வெறுமனே சேர்த்தினா எந்த சேர்த்தியை சொல்லுகிறீர்? திருவாடைப்புற சேர்த்தி உண்டு. அடிக்கடி செல்வ பிள்ளையும் எதுகிரி தாயாரும் சந்தித்துக் கொள்ளுவதுங்கிறது உண்டு. எந்த சேர்த்தி? ஏன்னா இங்க பெருமாளுக்குமே சேர்த்தி உண்டு. மூலவரும் உற்சவரும் சேர்த்தி என்கிற அந்த வைபவமும் உண்டு அப்படின்னு காட்டுவார்கள். அதன் கஷேத்திரத்துக்கே இருக்கிற தனிப்பட்ட பெருமை. இப்படித்தான் வந்து சேர்ந்தார். இப்ப பாருங்க, முதலே அடியேன்னு சொன்னேன், திருநாரணன் தாள் அப்படின்னா நம்மாழ்வார். நம்மாழ்வார்ங்கிறவர் யாரு? கண்ணனிடத்திலே வைக்கப்படுகின்ற அன்பு, முழுமையான அன்பு. அந்த அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அந்த வடிவம் தான் நம்மாழ்வார்னு சொல்றோம் இல்லையோ. ரிஷிஞ்சுஷாமஹே கிருஷ்ண திருஷ்ணா தத்துவம் விபோதிதம் சஹஸ்ரசாகாம் யோத்ராட்சி திராவிடிங் பிரம்ம சம்ஹிதாம்னு பராசர பட்டருடைய ஒரு ஆச்சரியமான அனுபவம். அப்ப நம்மாழ்வார்னா யாருன்னு கேட்டால், கண்ணனிடத்திலே இதுக்கு மேல வைக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஒரு அன்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அவர் தான் ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம். இப்போ செல்வப்பிள்ளையை நாம் எப்படி சொல்ல முடியும்னால், கண்ணன் எவரிடத்திலே முழுமையான அன்பை செலுத்தினாரோ, கண்ணனுடைய அன்பிற்கு ஒரு வடிவம் கொடுத்தால் அவர்தான் செல்வப்பிள்ளை. கண்ணனிடத்திலே வைக்கப்படுகின்ற அன்பு நம்மாழ்வார். கண்ணன் எவரிடத்திலே அன்பை செலுத்துகிறானோ அவர்தான் அந்த அன்பினுடைய வெளிப்பாடு, அன்பினுடைய வடிவம்தான் செல்வப்பிள்ளை, அதாவது ராமப்பிரியன். முதல்ல ஹிருதயோத்பவன் அப்படிங்கிற திருநாமம். அந்த ஹிருதயோத்பவன் ராமப்பிரியன் ஆனார். ராமப்பிரியன் செல்வப்பிள்ளை எப்படி ஆனார் அதையும் தெரிஞ்சுக்கணும் முடியும். இந்த கலியுகத்திலே ராமானுஷர் மேற்கு நோக்கி நடந்தார். திருக்கண்ட சோழன் அவனுடைய உபத்திரவம் தாங்கலே, அந்த உபத்திரவத்தினாலே அங்கே போனார். எல்லாத்திலையும் தீமைக்குள்ளும் நன்மை உண்டுன்னு சொல்ற முடியும். அப்படித்தான் அந்த கஷேத்திரத்துக்கு போய் சேர்ந்தார். அங்க போனவர் ஒரு நாள் திருவன்காப்பு சாற்றிக் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற பாதிப்போடே தீர்த்தாமாடிட்டு வந்து அனுஷ்டானத்தெல்லாம் மேலே செய்ய வேண்டுமே அப்படின்ட்டு ஓலை பெட்டியெல்லாம் வச்சிருந்தார். அதெல்லாம் திறந்து பார்க்கிறார், திருமண் கதிர் இல்லை. வெற்றியிட்டுக் கொள்ள, திருமணிட்டுக் கொள்ள திருமண் கதிர் அவரிடத்துல இல்லவே இல்லை. கவலையுற்றார். நாம் இருந்த கவலைப்படுவோமா பாருங்க, நித்தியம் தான் இட்டுக்கிறோம், ஒரு நாள் இல்லைன்னா என்ன எடுத்துப்போம். சாதாரண ஒரு பழமொழிய உண்டு, ஊரறிந்த பார்ப்பனனுக்கு பூணூலும் தேவையில்லைங்கிற போல சொல்றாள். அது இருந்தா தான் ஆச்சாரனை இப்போ, இல்லைனாலும் பார்ப்பான தெரிஞ்சுன்ற போராடு பிராமணனும் தெரியாத. இப்போ ஒரு நாள் திருமண் காப்பு இல்லைன்னா என்ன போச்சு? அப்படி விடக்கூடியவரா? திருமண் காப்பு இல்லைன்னா அதை காட்டிலும் பெரிய ஹானி இன்னொன்னு இல்லை, அதை காட்டிலும் பெரிய நமக்கு ஒரு கவலை ரோகம் வேற இன்னொன்னு இல்லை அப்படின்னு உடையவர் எண்ணுபவர் ரொம்ப கவலைப்பட்டார். அப்பதான் திருநாராயண பெருமாள் சொப்னத்திலே வந்து சொல்லுகிறார், ஏன் நீ கவலைப்படுகிறீர்கள்? ஒன்றும் கவலையே பட வேண்டாம், உடனே வாரும். நீர் கல்யாணி கரைக்கு வந்து சேர்ந்தீர்னு சொன்னால் அங்கே சம்பகவனம் உண்டு, அந்த சம்பகவனத்துக்கு வாரும். மகிழ மரம் உண்டு, அது பக்கத்திலேயே ஒரு திருத்துழாய் செடி இருக்கும். அந்த திருத்துழாய் செடி கீழே இருக்கிற புத்தின் கீழே தான் நான் இருக்கேன். நான் திருமண் காப்பு கேட்டேன், நீ திருமண் கதிர் வேணுமே, நான் கிடைக்கிறச்சு அதுவும் கிடைச்சிடும், நீ கவலையே பட வேண்டாம். நிதி இருக்கிறதும் உமக்கு. அந்தரஹிதோ நிதிரசித்வமசேஷ பும்சாம் லப்யோகி புண்ணிய புருஷைஹி இதரைர் துராபைஹி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா புறத்தாழ்வான் பாடுவர். ரொம்ப அழகா தெரிவிக்கிறார்.
அந்தரிஹிதோ நிதிரசித்வமசேஷ பும்சா என உபனிஷத்து சொல்றது. தத்யதா ஹிரண்ய நிதி நிஹித அக்ஷேத்ரஜ்ஞாஹ உபரியுபரி சஞ்சரந்தோ ந விந்தேயுகு. அழகா காட்டுறது. மேலேயே போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம், கீழே தனம் இருக்கும், கோடிக்கணக்கான ரூபா இருக்கும். நாம யாரோ 10 ரூபாய் தரையன்னார், அதுக்காக அவரை பார்க்க போயிட்டு இருக்கேன்னு அந்த சாலை வழியா போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருப்போம். காலுக்கு கீழே கோடி ரூபா இருக்கு, தெரியல நமக்கு. அதை போலத்தான் பகவான் கூடவே இருப்பார், பக்கத்திலே இருப்பார், தெரியல. எடுத்த பேராளன் நந்தகோபன், நந்தகோபாலன் எடுத்தாருடைய நிதி எடுத்தார் போல கண்ணனை கண்டுபிடிச்சாரு, அவர் கிடைச்சதோ இல்லையோ. அந்த மாதிரி நான் கீழே இருக்கேன், உங்களுக்கு கிடைப்பேன், நீர் கவலையப்பட வேண்டாம், வாரும் அப்படின்னு பெருமான் அழைத்தார். சரி வருகிறேன் என்கிற ஆசையோட இவரும் போனார். அந்த இடத்துல போயிட்டு கூட இருக்கிற அடியவர்களை கைங்கரியவர்களை கொண்டு அந்த புற்று மூடி கிடந்தது உள்ள இருக்கிற பெருமானை வெளியிலே கொண்டு வர வேண்டும்ங்கிற பாதிப்போடு அந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறார்கள். பெருமான் வெளிப்பட்டான். ஆச்சரியமா சேவசாதிக்கிறார் பெருமான். சேவித்த உடையவர் வசுதேவன் எப்படி கண்ணனை பார்த்து மயங்கி போனாலும் தம் அத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் எல்லாம் சொல்ற முடியும். அந்த மாதிரி ரொம்ப ஆச்சரியப்பட்டார். 8 நாகங்கள் திருநாராயண பெருமாளை சுற்றி கொண்டு இருந்தனவாம். அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக, அவருக்கு எதுவும் ஆகிவிடக்கூடாதுங்கிறதுக்காக. சென்னால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்னால் மறுபடியாம், நீழ்கடலுள் என்னும் துணையாம், அணிவிளக்காம், பூம்பட்டாம், பூர்வமணையாம், திருமார்கரவுன்னு பொய்கை ஆழ்வார் ரொம்ப அழகா பாடுறார். எல்லா விதமான கைங்கரியங்களையும் பண்றதுனாலே அவருக்கு ஏத்தம், ஆதிசேஷனுக்கு ஏத்தம். அதனாலதான் ஜீவாத்மாக்களுக்கு சேஷ பூதர்கள்னு பேர் வச்சார். ஏன் சேஷர்கள்னா அந்த ஆதிசேஷனை போல கைங்கரியங்கள் எல்லாம், எல்லா விதமான கைங்கரியங்களையும் சர்வதேசத்துல சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் கைங்கரியம் பண்ணணும், எல்லா நிலைகளிலும் கைங்கரியம் பண்ணணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் நமக்கே சேஷபூதர்கள்ங்கிற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே ஆதிசேஷனுடைய நியமனம் அடியாக 8 நாகங்கள் பெருமானை சுற்றி கொண்டு இருந்தனவாம். கைங்கரியம் பண்றவா சொன்னா, தோண்டி எடுக்கிறவா சொன்னா, சுவாமி பாம்புகளாலே சூழப்பட்ட திருமேனி கிடைக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே பெருமானுடைய பவளவாயை கண்டார். உலகாந்திகரானார் ராமானுஷர். ரொம்ப சந்தோஷப்பட்டார். மேலே அந்த நாகங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் ரொம்ப ஜாகிரதையாக பெருமான் வெளிப்பட்டார். பகல் கண்டேன், நாரணனை கண்டேன். இன்னைக்கு பாருங்க, தை மாசம் புனர்வசு நட்சத்திரத்துல ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். பின்மாலை 5-5:30 மணிக்கு ராமானுஷர் திருமஞ்சனம் கண்டருடுவர். திருமஞ்சனம் கண்டருளின பிற்பாடு அன்னைக்கு திருமண்காப்பு சேவை கிடையாது, நெத்தில திருமண்காப்பு இருக்காது. அதனால என்ன பண்ணுவார் தெரியுமா? முக்காடிட்டு கொண்டு புறப்படுவர். கல்யாணிக்கு போய் ஆகணுமே, அங்க போனாத்தானே திருமண் கதிர்கள் உண்டு, அங்க போனாத்தானே திருநாராயண பெருமாள் உண்டு. அதனால முக்காடு போட்டு இப்படி எவ்வளவு வெட்கப்படுறாரு பாருங்க, நெத்தி கிட்டுகளே. அதனால யார் முகத்திலும் விழிக்கவே கூடாது. அத்தனை தூரத்துக்கு அனுஷ்டானத்திலே அத்தனை பாரிப்பு இருக்கிறவர் பாஷ்யக்காரர். அந்திம தசையிலும் ஜலாஞ்சலி பிரக்ஷேபம் பண்ணியருளினார்னு வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் இல்லையோ. 120 திருநக்ஷத்திரம் தள்ளாத வயது, முதிர்ந்த பிராயம். அந்த சமயத்திலே கூட ரொம்ப சிரமப்பட்டு சில பேர் கைகளை ஏனும் பிடித்து கொண்டு மெல்ல இறங்கி காவிரியிலிருந்து அவர் கை நிறைய தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு அர்த்தம் சமர்ப்பிக்கிறார், சந்தியாவந்தனம் பண்றார்னு சொன்னால் அனுஷ்டானத்துல எத்தனை தூரத்துக்கு அவருக்கு ஊற்றம் இருந்திருக்க வேண்டும், பெருமானுடைய கைங்கரியத்துல எத்தனை ஊற்றம் இருந்திருக்க வேண்டும். அதனாலதான் சரி திருமண்காப்புல இருந்து முக்காடிட்டு கொண்டு சால்வையால நின்னா போத்துட்டு கல்யாணிக்கு வெளிச்சம் வரத்துக்கு முன்னாடி எழுந்து விடுவர். ரொம்ப ஆச்சரியமா அந்த இடத்துல திருமண்காப்பு கண்டருளி ஸ்தோத்திர ரத்ன கத்தியத்திரைய கோஷ்டிகள் எல்லாம் ஆன பிற்பாடு அங்கிருந்து புறப்பட்டு சந்நிதிக்கு எழுந்தருள்வர். ராமானுஜன் கோட்டியோடு எழுந்தருள்வர். அன்றைய தினம் காத்தாலிருந்து யாருக்கு அது வரைக்கும் திருநாராயண பெருமாள் செல்வ பிள்ளையினுடைய தரிசனம் எல்லாம் கிடையாது. ராமானுஜர் வந்து நின்ற பிற்பாடுதான் கதவுங்கள் திறக்கப்பட்டு பகல் கண்டேன், நாரணனை கண்டேன், இந்த பாசுரங்கள்லாம் உள்ளுக்குள்ள அனுசந்தானம் உண்டு. குருநாயகமாய் பதிகத்தை சேவிப்பவர்கள் அன்னைக்கு முழுக்க ராத்திரி வரைக்கும் குலசேகரப்படி பக்கத்திலேயே எழுந்தருளி இருந்து திருநாராயண பெருமாளை தரிசனம் செய்து கொண்டிருப்பார், மங்களாசாசனம் செய்து கொண்டிருப்பார் சுவாமி. ஆச்சரியமான வைபவம். அந்த உற்சவத்திற்கு ஈடு இணையே இல்லைன்னு சொல்லலாம். ராத்திரி ஒரு 9:30-10 மணிக்கு கத்தியத்திரைய கோஷ்டி நடக்கும். செவிக்கினிய செஞ்சொல். இன்னொன்னு சொல்லணுமே, அந்த விதேசத்துல ரொம்ப ஆச்சரியமா புரி ஜெகநாதத்து பெருமாளை போலே, புருஷோத்தம கஷேத்திரத்து பெருமாளை போலே நம்ம நிறைய திருப்பணியாரங்கள் எல்லாம் அமுது செய்கிற பெருமான். அதனால வெறும் செவிக்கு மட்டுமே உணவுங்கிறது இல்லை, கூட கூட பெருமானுடைய ஆச்சரியமான பிரசாதங்களும் சிவ வைஷ்ணவர்களுக்கு அங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் வழங்கப்படும். இந்த வைபவம் இருக்கிற கஷேத்திரமாச்சே. அதனால அவசியம் நீங்கள் எல்லாம் ஒரு முறையும் இந்த தை புனர்வசு உற்சவத்தை கண்டிப்பாக சேவிக்க வேண்டும். சேவிக்க வேண்டிய உற்சவம். மத்தியானம் அந்த பெருமானுக்கு உடையவர் சமர்ப்பிப்பதாக தட்டுகள், நிறைய பழங்கள் இதெல்லாம் சமர்ப்பிப்பார்கள். திராட்சை இருக்கும், முந்திரி இருக்கும், பாதாம் இருக்கும். இப்படி ஒண்ணுன்னா சொன்னா ரொம்ப கட்டம். அங்க இருக்கிறது வெளியில எங்கேயுமே இருக்காது.
வெளியில என்னென்ன உண்டோ அது அத்தனை அங்க இருக்கும் அப்படின்னு சொல்ல வேண்டும். அத்தனை ஆச்சரியமான வைபவம், ரொம்ப அழகா நடக்கும். வைரமுடி விசேஷம், தைப்புணர்வசு விசேஷம், திருநக்ஷத்திரம் விசேஷம். ராமானுஜருடைய திருநக்ஷத்திரம் இருக்கு பாருங்க. சாதாரணமா திருநக்ஷத்திரம்னு சொன்னாலே அது எம்பெருமானாருடைய திருநக்ஷத்திரம் தான். இப்ப மத்தவாழ்வார் இருந்தா பொய்யாழ்வார் திருநக்ஷத்திரம், பூதத்தாழ்வார் திருநக்ஷத்திரம் அப்படின்னு சேர்த்து சொல்லணும். வெறுமனே திருநக்ஷத்திரம்னு சொன்னார் நாள் திசையும் கொண்டாடும் நாள் உடையவர் திருநக்ஷத்திரத்துக்கு தான் அந்த பெருமை. அந்த ஊர்ல திருநக்ஷத்திரம்னு தான் சொல்லுவார்கள். அந்த நன்னாள் எத்தனை சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது. அப்ப திருநாராயண பெருமாளை ராமானுஜர் வெளிக்கொணர்ந்தார். விஷ்ணுவர்தனன் கூடவே ராஜா இருக்காரே, அந்த ராஜாவை கொண்டு திருப்பணிகள் எல்லாம் செய்தார். ஜீர்ணோத்தாரணம் பண்ணினார். தாயாரும் கிடைச்சுட்டார். கல்யாணி புஷ்கரணியில் தாயாரும் கிடைத்தாள். தாயாரையும் பிரதிஷ்ட பண்ணியாச்சு. ஆண்டாளுக்குன்னு சன்னிதி கட்டினார். தாயார் சொப்னத்துல வந்தா, யாருக்கு சன்னிதி கட்டுரு அப்படின்னு கேட்டா உடையவரே. ஆண்டாள் முக்கியம் இல்லையா, அதுவும் நான் கோதாகிரஜனாச்சே அடியேன், ஆண்டாளுக்கு சன்னிதி கட்டாது இருப்பேனா, அப்ப அடியேன் யாரு அப்படின்னு தாயார் கேட்டாளாம். தனியா ஆண்டாளுக்கு சன்னிதி கட்டுறேன்னு சொல்றியே, அப்ப நான் யாரு, நீர் எதுகிரி தாயார், அது இருக்கட்டும், ஆண்டாளும் அடியேன் தான், நான் தான் ஆண்டாள், அதனால தனியா ஆண்டாளுக்கு எல்லாம் சன்னிதி வேண்டாம்னு உடனே சந்நிதி கட்டியாச்சு. என்ன பண்றதுன்னா, இன்னைக்கு உண்மை உலகம் எல்லாம் கொண்டாடுகிறதுன்னு சொன்னால் அதற்கு காரணம் ஸ்ரீ காஞ்சி பூர்ணர். அவர் தானே தேவ பெருமாளிடத்திலே பேசி 6 வார்த்தைகளை உமக்கென்று பெற்று தந்தவர். தேவர் உடனே புரிஞ்சுவிட்டார். சரி, ஆண்டாளுக்குன்னு சமைத்த சந்நிதி யாதொன்று உண்டோ அந்த சந்நிதியை ஸ்ரீ காஞ்சி பூர்ணருக்காக ஆக்குகிறோம், திருக்கச்சிலம்புகளுக்கு தந்து விடுகிறோம். அதனால திருவாடிபுர உற்சவம் இன்னைக்கு தாயாருக்குத்தான் அங்கே கொண்டாட்டம், ஏத்தம், ஆச்சரியமான உற்சவம். சேர்த்தி உற்சவம், பெருமாளும் தாயாரும் சேர்ந்திருப்பார்கள். புதன்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ சேர்ந்திருக்கிறா போல வந்துட்டா 2 நாள் உற்சவம். அந்த சேர்த்தி என்ன பிரியக்கூடாது இல்லையோ, அல்ல புதனா இருக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கு, இப்போ பெருமானும் தாயாரையும் பிரிப்பதா அப்படின்னு 2 நாள் உற்சவம் ஏற்பா கூட்டி ரொம்ப ஆச்சரியமான உற்சவம் இதெல்லாம் நடக்கிறது இல்லையோ. அப்போ திருநாராயண பெருமாளே திரும்ப அவர் எழுந்தருளை பண்ணிவிட்டார். ரங்கராஜ பட்டருங்கிற பெரியவரை கொண்டு நல்லா விதிபத்து எப்படி செய்ய வேண்டுமோ பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி பிரதிஷ்டை எல்லாம் பண்ணிவிட்டார். ஒரு குறை, உற்சவமூர்த்தி இல்லையே, என் செய்வேன் என் செய்வேன் என்று அப்படியே கவலைப்பட்டுட்டே இருக்கார். உற்சவமூர்த்தி சரி, மூலமூர்த்தியை நாம தேடிக்கொண்டு போனோம், அவரே தானே தான் எங்க இருக்கேன்னு நமக்கு காண்பித்து கொடுத்தார். உற்சவமூர்த்தியும் அனுகிரகம் பண்ணுவர் அப்படின்னுட்டு அவர் நம்பி இருந்தார். நம்பிக்கை வீண் போகவில்லை. செல்வ பிள்ளை ஸ்வப்னத்திலே வந்தார். ஹிருதயோத்பவன் ராமப்பிரியன் உடையவருடைய ஸ்வப்னத்திலே வந்துட்டு நாளைக்கே தில்லிக்கு புறப்பட வேண்டும்னார். ராமானுஜருக்கு கிட்டத்தட்ட 84 திருநக்ஷத்திரம். அது சமயத்தில் 84 வயசிலே ஒரு முதியவர், ஒரு பெரியவர் இங்க இருந்து தில்லிக்கு, அதுவும் கால்நடையா தான் போயாகணும். எப்படியும் இருந்தாலும் அவர் எந்த வாகனத்திலையும் ஏற போறது இல்லை. வாகனங்கள் இருந்தாலும் நிச்சயமா கால்நடையா தான் போயாக வேண்டும். சரி, உடனே புறப்படுகிறேன்னு புறப்பட்டார். 84 வயது இளைஞர் வேக வேகமா போறார். மீதி பேரெல்லாம் அவர் வேகத்துக்கு ஈடு கொடுக்காத முதியவர்களாக இருந்தார்கள்னு தான் சொல்ல வேண்டும். ரொம்ப ஆசையாக போகிறார். தில்லி பாதுஷா வரவேற்றான் ராமானுஜரை. வருக வருக வருகன்னு கையெல்லாம் கூப்பிட்டு இருக்கான். எல்லாரும் நினைச்சுட்டா பெருமானாருடைய மகிமை பெருமை எல்லாம் சரி. ராஜாவும் நன்னா எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்காரு, நாகரிகம் எல்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கார், ஒரு துறவியை மதிக்கணும்னு தெரிஞ்சிருக்கு. அப்படி அன்று கண்ணனை பார்த்த உடனே துரியோதனன் கூட தான் எழுந்து நின்றான். எப்படி எழுந்து நின்றான்? தான் எழுந்து நிற்பதை தானும் அறியாமல் நின்றான். அவனுக்கே தெரியாது எழுந்து நின்றது. இப்ப இந்த ராஜா எழுந்து வந்தனம் பண்ணினதும் அதை போலத்தான். தான் வந்தனம் பண்றதும் அவனுக்கு தெரியல. இந்த ராமானுஜருடைய அந்த தேஜஸ் அவனை எல்லாவற்றையும் பண்ண வைத்தது. இதனால நான் கனிவா விசாரிச்சான், தேவருக்கு என்ன வேண்டும், என்ன காரியமாக எழுந்தருள் இருக்கிறது. அப்ப சொல்றாரு, இந்த மாதிரி ஒரு பெருமாளை தேடின்னு வந்திருக்கேன், நீங்க தான் நிறைய கோயில்கள்ல இருந்து நிறைய விக்கிரகங்களை கொள்ளையடித்து கொண்டு வந்திருக்கிறீர்களாமே. ஆமாம் சுவாமி, நிறைய பேர் ஒண்ணு ஒரு அரை முழுக்க இருக்கு அப்படின்னு அவன் சொல்லி இருக்கான். அதிலே நான் தேடி பார்த்து கொள்ளுகிறேன். எனக்கு ஸ்வப்னத்துல சிவசாதித்த பெருமான் அவர் இங்க இருந்தால் நான் அவரை எழுந்துருளை பண்ணி கொண்டு போகலாமா? மாட்டேன்னு சொல்லணும்னு நினைச்சா கூட என்னால இப்ப சொல்ல முடியல. அதனால தேவரை விட்டம் போலே செய்திடுங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டான். திருவுள்ளபடி ஆகட்டும். உடையவர் உள்ளுக்குள்ளே போய் நன்கு சோதித்து பார்த்தார், தேடி பார்த்தார். நிறைய அங்கே விக்கிரகங்கள் இருந்தன. ஆனா எந்த திருமேனியை ஸ்வப்னத்திலே அவர் தரிசித்தாரோ அந்த திருமேனி அந்த இடத்திலே இல்லை. ரொம்பவும் கவலை கொண்டார். அங்கிருக்கிற இடத்துல போய் அவர் போய் விஸ்ரமித்துக் கொண்டார். அந்த சமயத்துல ராத்திரி பெருமாள் வந்துட்டு, ஏன் கவலைப்படுறேன், நான் அங்கேயேதான் இருக்கேன். இல்லப்பா, மொத்தம் தேடி பார்த்தேனே, அரை முழுக்க தேடி பார்த்தேனே, வேற எங்கேயும் அவர் விக்கிரகங்கள்லாம் வைத்திருப்பதாக தெரியவில்லைன்னா, அவருடைய பெண் பிள்ளை ஒரு இளவரசி இருக்கிறாளே, அவள் என்னை விட்டு பிரிவதே கிடையாது. நான் அவளிடத்துல இருக்கிறேன். அங்கிருந்து என்னை எழுந்துள்ள பண்ணி கொண்டு போகலாம், நாளைக்கே வாரும் அப்படின்னு பெருமாள். ராமபிரியன் சொல்லிட்டார். உடனே புறப்பட்டு போனார். உடனே அடுத்த நாள் போகிறார். ராஜா திரும்பவும் கேட்டார், இன்னும் திரும்பவும் ஏதாவது விசாரிக்கணும்னு வந்திருக்கிறார்னா, உன்னுடைய பெண் பிள்ளை
அவளிடத்துல ஒரு விக்கிரகம் உண்டா, திவ்யமங்கல விக்கிரகம் இருக்கிறதான்னு கேட்டா. இவருக்கு எப்படி தெரியும்? நான் நேற்று அடுத்து ஒன்றும் பேசவே இல்லையே, மரியாதையா பேசாத இருந்தேனே, இவர் எப்படி கண்டுபிடிச்சான்னு தெரியலையே. அந்த விக்கிரகத்தை என் பெண்ணிடம் இருந்து நான் பறித்தால் அந்த பிரிவை அவள் ஏற்றுக்கொள்வதற்கு சக்தி உடையவள் அல்லள், அந்த க்ஷணமே பிராணன் போடுமே அப்படிங்கிற பயம் அவனுக்கு. ஆனா இவருக்கு தரமாட்டேன்னு சொல்றதுக்கும் வாய் வரமாட்டேங்கிறது மனசு இல்லை, தரத்துக்கும் மனசு இல்லை, தரமாட்டேன்னு சொல்லவும் முடியல. ராஜா ரொம்ப ஆச்சரியமா ஒரு முடிவு பண்ணான். இவரை பார்த்து சொல்றான், நீங்க உங்க பெருமாளுக்கு எல்லா சக்தியும் உண்டுன்னு சொல்றேடா அப்படின்னு கேட்டான். அவன் சர்வசக்தி யுக்தன், சர்வஜன், சர்வசக்தன், அவனுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, எல்லா சக்தியும் இருக்கிறவர் தானே, இங்கிருந்தே அழைத்து பாருங்கள். நீர் கூப்பிட்ட குரலுக்கு அவன் வந்தான்னு சொன்னால் அவனை நீங்கள் எழுந்தருள பண்ணி கொண்டு போவதிலே எந்த தடையும் இல்லை. ஆனா அந்த புறத்துக்கு எல்லாம் நீர் போக முடியாது, ஆண்களுக்கே அனுமதி இல்லை, நீர் சன்னியாசி வேற, எப்படி நான் அனுப்புறது, அதெல்லாம் அங்கெல்லாம் போக முடியாது, இங்கிருந்து கூப்பிட்டு பாருங்க, வந்தால் நீர் அவனை எழுந்தருள பண்ணி கொண்டு போகலாம். நாம இருந்தால் ஒரு 1.5 மணி காலம் அர்ச்சாவதார வைபவம்னு உபன்யாசம் பண்ணியிருப்போம். அர்ச்சையிலே அவர் நமக்கு கையாடா இருப்பார், நம்ம கை பார்த்துட்டு இருப்பார், இப்படி எப்படி அவர் அசைய மாட்டார். ஆனா ராமானுஜருடைய நம்பிக்கை வரும்போது, நான் இங்க வரதுக்கு காரணமே அவன் தான், அடிய நீங்க வான அழைத்தது அவன், தான் இங்கிருப்பதாக சொன்னவன் அவன். நேற்றுக்கு தேடி பார்த்துட்டு இல்லைன்னு களைச்சு போய் நான் முறிந்து போயிருந்தேன், உடைந்து போயிருந்தேன், அந்த சமயத்திலும் கூட இங்கவா நான் இங்கதான் இருக்கேன் திரும்பவும் அழைத்து வந்தது அவன். இப்ப நான் எதற்காக கவலைப்பட வேண்டும், அடியேன் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லையே, அவனுக்கு சக்தி உண்டு, அதை அவன் இங்க நிரூபிக்கணும்னு ஆசைப்படுகிறான், அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சம்மணம் விட்டு அமர்ந்து கொண்டார். திருதண்டத்தை பக்கத்துல வச்சார், 2 கைகளை இப்படி உயர தூக்கினார். வாராய் செல்வ பிள்ளாய், இவ்வளவுதான் சொன்னார். ஒன்னும் பெருசா வேத பாகங்கள் எல்லாம் எடுத்து அவர் அந்த சமயத்திலே இயம்பவில்லை. ஆழ்வாராச்சாரியர்களை அவர் திருவடிகளை பணிந்தார், வேத புருஷனை வேண்டினார், இவ்வளவுதான். ஆனா அந்த சமயத்துல ஒரு பஞ்சாதி சொன்னாரா, இல்ல ஏதாவது பெருசா நீட்டி முழைக்கு உபதேசங்களை பண்ணினாரா, உபன்யாசங்கள் பண்ணாரா, ஒண்ணும் இல்லை. ரொம்ப சுலபமான, ரொம்ப சீக்கிரமா முடிஞ்ச உபன்யாசம், உடனே பலன் பாருங்க. வாராய் செல்வ பிள்ளாய், இவ்வளவுதான் அங்கே அவர் சொன்னதே. அடுத்த கணம் எங்கோ அந்த புறத்திலே அந்த இளவரசியுடைய மடியிலே கிடந்த பெருமான், அவளுக்கே ஆச்சரியம், திடீர்னு துள்ளி குதித்து கீழே இறங்கிவிட்டார். இது வரைக்கும் அப்படி நடந்தோ குதித்தோ பார்த்ததே இல்லை. ஆச்சரியப்படுகிறாள் அவள். நேரே ராமானுஜருக்கு திசை நோக்கி பெருமான் திரும்பினான். சரேல் என்று திரும்பினவன் உடனே அந்த திசை நோக்கி நடக்கவும் ஆரம்பித்தான். தொடர் சங்கிலி கை சலாறு விலார் என்ன தூங்கு பொன்மணி ஒலிப்பப்படும் உம்மத புனல் சோர வாரணம் பையன் இன்னூறுவது போல். ஒரு வாரணம் வருகிறா போலத்தான் பகவான் ரொம்ப ஆச்சரியமா யானவரா போல வருகிறார். யானை தானே அவரு அப்படின்னு அவர் சொல்லலாமே. வேதாந்த தேசிகன் சங்கல்ப சூரியோதயத்துல ரொம்ப ஆச்சரியமா அந்த பகவானை கொண்டாடுறச்சே தெரிவிக்கிறார். கடாட்ச லஹரி மகா கபலிதாமிருதஸ்தோமயா விலோச்சன யுகஸ்ரீயா விவருத்த சர்வதான விரதம் சுகாதிபிருபாசிதம் சுபச்சரித்திர பாஜோ ஜனாஹ சமஸ்த பய வாரணம் சரணயந்தி நாராயணம். சமஸ்த பய வாரணம், அத்தனை பயங்களையும் போக்கக்கூடியதான யானை. யானை இருக்கு, யானை இருக்குன்னா சாதாரணமா அதை அண்ட கொண்ட மற்ற விலங்குகள் கூட பயம் இல்லாமல் தெரியுமா? யானை என்றதுன்னா தெரியுமா? பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கு. நம்மளை பாத்துக்கிற யானை எதுனா செல்வ பிள்ளை. இந்த யானை தான் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறது, நம்மை ரட்சித்து கொண்டு வருகிறது. உடனே ஒருத்தர் கேட்டார், புலமெல்லாம் இப்படி கட்டப்படுறதே, இந்த சமயத்துல இப்படி சொல்லலாமான்னா, இந்த சமயத்துல இப்படி சொல்லலாமான்னு கேட்கறதுக்கு நம்மள நன்னா வச்சிருக்கிறதே அந்த தெய்வம் தானே. அந்த நன்றி கடன், நன்றி உணர்வு நமக்கு வேண்டாமா? வெடிக்கா ஒரு விஷயம் சொல்றேன், ரொம்ப முன்ன நடந்த சரித்திரம், 50-60 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த சரித்திரம்னு வச்சுக்கோங்க. அப்ப இருந்த பிரதம மந்திரி பிரைம் மினிஸ்டர் ஐயோ கார்ல போயிட்டே இருந்திருக்காரு. திடீர்னு ஒருத்தன் குறுக்க கையை காமிச்சு நிறுத்திருக்கான். அவரை இறங்கினார். என்னப்பா நோ கையெல்லாம் காட்டி நிறுத்துறிய, வண்டியை வழி மறிக்கிறியே, இடமறிக்கிறியே என்ன? அவன் கேட்டான், கஷ்டப்பட்டு வாங்கினோம்னு சொல்றீரே, இந்த சுதந்திரத்தினால என்ன பிரயோஜனம்? அவர் பதில் சொன்னார், பிரதம மந்திரியினுடைய வண்டியை நிறுத்தி சுதந்திரத்தினால என்ன பிரயோஜனம்னு கேட்கிற பாரு, இந்த சுதந்திரம் தான் பிரயோஜனம் அப்படின்னு பதில் சொன்னார். அது போல இப்போ உலகம் முழுக்க ஏதோ கட்டம் இருந்துட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லவே. அதனாலதான் இந்த உபன்யாசமே கூட ஆன்லைன் உபன்யாசமா நடந்துட்டு இருக்கும் இல்லையோ. இல்லைன்னா இது பெங்களூர்ல பல அடியவர்கள் முன்பு இந்த உபன்யாசத்தை விண்ணப்பிக்கிற பேரு அடியவங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். இருந்தாலும் குறையில்லை, நடக்கிறது இல்லையோ. எப்படி இருந்தாலும் சரி குணானுபவம் நடக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நல்ல பொழுது போக்க வேண்டும், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது பெருமாள் ஒரு வழியா நடத்தி கொடுத்துட்டு இருக்காரு. அப்ப எல்லாம் கட்டப்படுறா, எல்லாம் சௌக்கியமா இருக்கும்னு சொல்ல முடியுமான்னா
நிச்சயம் சௌக்கியமா தான் வச்சிருக்காரு. கட்டங்கள்ங்கிறது ஏற்படத்தான் செய்யும். அதுக்காக பகவான் நன்மையே பண்ணலேன்னு ஆகிவிட போகிறதா? நிச்சயமாக இந்த உலகத்தை கண்ணை போலதான் அவர் காத்துட்டு இருக்கார், காப்பார். அதுல ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். அப்ப சமஸ்த பயவாரணம் சரணயந்தி நாராயணம், அந்த நாராயணன் வாரணத்தை போல இருக்கார். அதுக்கு மேல ரொம்ப ஆச்சரியமா தெரிவிக்கிறார். விலோச்சன யுகஸ்ரீயா விவருத்த சர்வதான விரதம். திருநாரண பெருமாளுடைய திருக்கண்களை பார்த்தாலே நல்லா தெரியுது. இன்னமும் என் செய்வேன் என்னே இருக்கிறான் பெருமான். எதை கொடுப்பேன் எதை கொடுப்பேன் எதை கொடுப்பேன்னு தவிச்சுட்டு இருக்கார், காத்துட்டு இருக்கார். எல்லாவற்றையும் தரவல்ல அந்த சக்தி அவனுக்கு உண்டுங்கிறது அந்த திருக்கண்களே காட்டி கொடுத்து விடுகின்றதான். யானை கூட பாருங்க, மத நீரை பெருக்கான் இருக்கும் அந்த யானையினுடைய கண்களே அதை காட்டி கொடுத்துரும். யானையினுடைய பார்வையை பத்தி சொல்றோம், ஒரு தடவை ஒருத்தரை பார்த்துருத்தோம்னா இதையும் மறக்கவே மறக்காது. அது போலதான் பகவான் ஒருத்தரை பார்த்துட்டு அனுகிரகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிவிட்டார்னால் அவரை யாரும் தடுப்பது என்பதே முடியாது. என்றைக்கும் அவர் அனுகிரகம் பண்ணத்தான் போறார். சுகாதிபிர் உபாசித்தம், சுகர் முதலானவர்களாலே உபாசிக்கப்பட்டவனான பெருமான். சுப சரித்திர பாஜோஜனாக, நல்ல சரித்திர நன்னடத்தை உடையவர்களாலே கொண்டாடப்படுகின்றவனான பெருமான் என்னெல்லாம் சொல்லுகிறார். யானைக்கு பாருங்க, சுகாதிபிர் உபாசித்தம் அம்சுகம், சுகாதிபிர் உபாசித்தம், சுகர் முதலானவர்களாலே தொழப்பட்டவன் பெருமான். அம்சுகம் யானை என்னன்னா அலங்காரம் பண்ணி மேல அதுக்கு போர்வை எல்லாம் பூர்த்தி ரொம்ப அழகா வைக்கிறாள் இல்லையோ, அந்த மாதிரி பகவான் திருநாரண பெருமாள் அவருக்கு வேட்டி சாத்துறதே தனி அழகு. என்ன பாருங்க, 16 தான் அவர் உடுத்திக் கொள்ளுவார். 9-5 அவருக்கு சரிப்படவே படாது. சில பேர் சொல்ற முடியும் கொடுக்கறச்சேவே கேட்பார், 9-5 16 சுவாமி வேடிக்கையா சொன்னார். ஆத்துல வச்சு 4 முழம் தான், அதை இவர்கிட்ட சொல்ல முடியுமா? இப்போ கல்யாணம் பண்ணிட்டாச்சு, இதுக்கப்புறம் அந்த 4 முழத்தை கொடுங்கன்னு 35 பரவாயில்ல சுவாமிங்கிறார். சில பேர் சொல்லிடுறார், இல்ல சுவாமி 16 இருந்தா பாடியை முடிச்சுருவேன், 9-5 இருந்தா அதுக்காக கொடுத்துருவேன் அப்படிங்கிறார். அதுவும் தான் தேவைப்படுறது. அதுக்காக இருந்தாலும் பரவாயில்ல, எதையுமே சொல்றது இல்லை, கொடுக்கறத வாங்கிக்கிறதுங்கிறது ஒரு பக்கம் உண்டு. சில பேர் இப்படி இருந்தா சௌகரியம்னு ஒரு சஜஷன் சொல்றா போல சொல்றாளோ இல்லையோ, அப்படியும் உண்டு. திருநாரண பெருமாள்னா தீர்த்து சொல்லுவார், 16 இருந்தா கொடுப்பான்னு ரொம்ப அழகா. 16 இருந்தா இருக்கும், ஆச்சரியமா சாப்பிட்டு இருப்பாரு பெருமாள். யானைக்கும் மேல் அழகான போர்வை உண்டு. சுகம் இங்க பெருமான் எப்படி இருக்கிறான்னால் சுகர் முதலானவர்களாலே தொழப்பட்டவனாக இருக்கிறான். சமஸ்த பய வாரணம் சரணயந்தி நாராயணம், அவரை சேவிச்சாலே நம்முடைய அத்தனை பயமும் போயிடுறா போல இருக்கார். முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ, அடிச்சோதி நீ நின்ன தாமரையாய் அலர்ந்ததுவோ, படிச்சோதி ஆடையுடன் பல்கலனாயின் பைம்பொன் கடிச்சோதி கலந்ததுவோ திருமாலே கட்டுரையே அப்படின்னு பாடுறாரு இல்லையோ ஆழ்வார். அந்த விதேசத்துல பாருங்க, திருநாரண பெருமாளுக்கு பக்கத்துல ரொம்ப அழகா விளக்கேற்றி வச்சிருப்பா. அதுல பார்த்தா 3 ஜுவாலைகளை நாம தரிசனம் பண்ணலாம். என்னன்னா அவனுடைய திருவடிகளை காட்டுறதுக்கு அடிஜோதின்னு ஒண்ணு, கடிஜோதி இடைப்பகுதியை தரிசிப்பதற்கென்றே கடிஜோதி, முகஜோதி திருமுக மண்டலத்தை சேவிக்கிறதுக்காகவே இருக்கக்கூடியதான ஜோதி. பக்கத்துல பார்த்தா 3 விளக்கு ஏற்றி வச்சிருப்பான். அது அந்த திவ்ய கஷேத்திரத்துக்கு இருக்கிற ஏத்தம். அப்ப பார்த்தா வாராய் செல்வ பிள்ளைதான் தாமதம். உடனே பகவான் ராமானுஜர் திசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். நிறைய நறுமண மாலைகள்லாம் சாத்திட்டு இருக்கார். அந்த மாலைகளுடைய வாசம் நாற்புறமும் பரவியது. நிறைய திருவாபரணங்கள்லாம் சாத்திட்டு இருக்கார். வானவில் போலே அந்த திருவாபரணங்களுடைய ஒளி அது நாற்புறமும் வீசிக்கொண்டிருந்தது. அப்படியுமாச்சு. அதற்கு பிற்பாடு என்ன நடந்தது அப்படின்னா, ஜல் 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 அப்படிங்கிற ஆச்சரியமான சத்தமும் கேட்கறது. நேரே நடந்து போன பெருமான் ராமானுஜருடைய திருத்தொடையின் மேலே ஏறி நின்றான். ராமானுஜர் அணைச்சிட்டார். அன்னைக்குதான் எதிராஜ சம்பத்குமாரன் அப்படிங்கிற ஆச்சரியமான திருநாமம் பெருமானுக்கு ஏற்பட்டது அப்படின்னு சொல்லுகிறார்கள். ரொம்ப அழகான சரித்திரம். செல்வ பிள்ளை இப்படித்தான் எதிராஜ சம்பத்குமாரனாக ஆனார். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் 14 ஆண்டுகள் அந்த திவ்ய கஷேத்திரத்திலே திவ்யதேசத்திலே ராமானுஜர் வாசம் பண்ணி கொண்டு அங்க இருக்கிறவர்களை எல்லாம் அனுகிரகித்துக் கொண்டு வருகிறார். அங்கிருந்து புறப்படணும், இங்க வந்தாகணும், ஸ்ரீரங்கத்துக்கு வரணும். இங்க ஆழ்வானுக்கு என்னாச்சோ தெரியாது. பெரிய நம்பியினுடைய நிலைமை அது வரைக்கும் தெரியல. அப்பதான் மாறும் இல்லாம சிறி ஆண்டான் வரார். அவர் தான் வந்து நடந்ததெல்லாம் சொல்றார். ராமானுஜர் கடந்து வந்த பாதை இருக்கு பாருங்க, எத்தனை கஷ்டப்பட்டிருப்பார். ஆசானுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது, அருமை சீடனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியாது. வந்த இடத்துல பல இன்னல்களுக்கு ஆளானார். பல பேர் வாதம் பண்றேன்னு வந்தா சாமர்த்தியம் இருக்கிறவர் ஜெயிச்சுட்டார், அதெல்லாம் வேற விஷயம். இருந்தாலும் அவர் கடந்து வந்த பாதை, அவர் கழித்த காலம் 12-14 ஆண்டுகள் எத்தனை சிரமப்பட்டிருப்பார். ஆனால் அந்த சிரமங்களை எல்லாம் அவர் மறந்தது எப்படி தெரியுமா? செல்வ பிள்ளையினுடைய சிரிப்பிலே தான். எத்தனை பேர் சொல்ற பாருங்க, குழந்தைகளை பார்த்து இந்த கவலையெல்லாம் மறந்து விடுறோங்கிற அளவுலையோ அந்த மாதிரி அத்தனை கவலையும் செல்வ பிள்ளைய பார்த்து அவர் மறந்துட்டார். ஆனா திரும்ப இப்ப ஸ்ரீரங்கநாதர் பொன்னரங்கமென்னில் மயலைய பெருகும் ராமானுஷன்
திருவிகண்டன் போயாச்சுங்கிற செய்தி சொல்லப்பட்டது. புறப்பட்டு வர வேண்டும். அங்கேருந்து கிளம்புறார். அப்பதான் அங்க இருக்கிறவாள் எல்லாம் பார்த்து சொல்றார், கிணத்தங்கரை பிள்ளையா இருக்கும், நல்லது கெட்டது தெரியாத பிள்ளையாச்சு, ஜாகிரதையாக பார்த்து கொள்ள வேண்டும், பரிவோடே நடத்துங்கள் பெருமானை, ரொம்ப பக்குவமா பார்த்து கொள்ளுங்கள், சின்ன குழந்தை இத்தனை உபதேசங்களை பண்ணிவிட்டு பேசும் யதிராஜரையும் அந்த இடத்திலே அனைவருக்குமாக தானே அந்த திவ்ய கஷேத்திரத்திலே பேசுறவராய் இன்னைக்கும் இருக்கிற யதிராஜன் தமருகந்த திருமேனி. அங்க இருக்கிற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தானுகந்த திருமேனியை இதுதான் சொல்லுவார்கள். நமக்கு எப்படி இருந்தாலும் உடையவர் உத்தேசியம் மறுக்கவே போறதில்லை. அவரும் உகந்திருக்கிற திருமேனி, அவர் அடியவர்களும் உகந்திருக்கிற திருமேனி, நமக்கு அவ்வளவுதான். அப்படி இருக்கக்கூடியவரையும் அங்கே சொல்லுகிறோம். இப்படித்தான் திருநாராயண பெருமாள் ராமானுஜராலே அங்கே ஜீர்ணோத்தாரணம் செய்யப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டான். தில்லியிலிருந்து வந்துட்டார். கூடவே அந்த துருக்கநாச்சியாரும் ஓடி வருகிறார். இவனை விட்டு பிரிஞ்சு இருக்கவே முடியாதுன்னு பல்லக்கிலே எழுந்துருள பண்ணி கொண்டு வருகிறார்கள். பல்லக்கில எழுந்துருள பண்ணி கொண்டு வந்தால் இடையிலே பல்லக்கில கனம் இல்லைன்னு அதை சுமந்து வருகிறவர்கள் சொன்னார்கள். உள்ள யார் உட்கார்ந்துருக்கா போலவே தெரியல, இத்தனை கனமா இருந்தது இப்ப இல்லை. அதுல இருக்கிற திரையெல்லாம் விலக்கி பார்த்தால் உள்ளுக்குள்ளே இருக்கிற பெண் பிள்ளை, இருந்த பெண் பிள்ளையை காணும். என்ன ஆச்சுன்னா பகவான் சொல்லிட்டார், நம்ம திருவடியில இருக்க பாருங்க, இவள் தான் தாயாருடைய அம்சமாக பிறந்தவள், இவளை நாம் சேர்த்து கொண்டோம், நம்மை திருமணம் செய்து கொண்டவள் ஆகிவிட்டாள், அதனால நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா வார்த்தை சொல்றார். அப்பேற்பட்ட திருநாரணன் தாழ். அந்த தாழ்ங்கிற ஏத்தம் யாருக்கு உண்டுன்னா தாழாயிருக்கிற பெருமை அது பிராட்டிக்கே உண்டு. இந்த பிராட்டியினுடைய வைபவத்தையும் கொஞ்சம் அனுபவிச்சுடலாம். அதுக்கு முன்னாடி பகவான் சுலபன்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்ல வேண்டாமா? இன்னமும் ஒரு உதாரணத்தை நாம பார்க்க வேண்டாமா? சுச்சரித்தன்கிறவனுடைய சரித்திரம் சொல்லப்படுறது. சுச்சரித்தன் ஒருத்தர், மனைவி, 2 குழந்தைகள் இப்படின்னு இருக்கிறவர். கங்கையில போய் தீர்த்தமாடணும்னு போனார். கங்கை ஓடுறதான் அவர் கண்ணுக்கு மட்டும் கங்கையே தெரியல. கங்கையே தெரியலையே கவலைப்பட்டு இருந்துச்சு. யாரோ ஒருத்தரங்க கேட்டார், உனக்கு கல்யாண புஷ்கரணி தெரியுமான்னு கேட்டார். முதல் தடவை கேட்கறது இருக்கு, அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லை. ஆனா இங்க எல்லாரும் கங்கையில குளிச்சுட்டு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா, என் கண்ணுக்கு மட்டும் கங்கையே தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு அவர் சொன்னார். கவலைப்படாதேன்னு அவர் கங்கையில தானே கையை பிடித்து அழைத்து கொண்டு போய் அவரை நீராடும்படி பண்ணுகிறார். நல்லா முக்கிட்டு எழுந்துகிறார் பாருங்க. அப்படி எழுந்துக்குச்சு அவரை பார்த்தா அவர் திருநாராயணபுரத்துல இருந்தார், கல்யாண புஷ்கரணில இருந்து எழுந்துகிறார். அவருக்கு ஆச்சரியம், எங்கேயோ கங்கைக்கு போனேன், கங்கை முதல்ல கண்ணுக்கே தெரியல, நான் இப்ப இங்க வந்துட்டேனே அப்படின்னு ஆச்சரியப்படுகிறார். அங்க வந்த பிற்பாடு ஒரு பிள்ளை பிறந்தது. பிள்ளைக்கு நாராயணன் இருக்கிறார். அப்ப ஏதோ க்ஷாம காலம் கூட ஏற்பட்டது, ஒரு சிரம காலம் தான் இருந்தது. அந்த கதைகள் இருக்கட்டும். இந்த நாராயணன்கிற பிள்ளை ஒரு நாள் என்ன ஆச்சு, அம்மா அந்த குழந்தை சொல்றது, அம்மா எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது பண்ணி கொடு. குழந்தைகள் கேட்கும் போது அப்பூச்சி பண்ணி கொடு அப்படின்னு கேட்கும் போது அந்த மாதிரி கேட்டு இருக்கு. அம்மா குழந்தைக்கு எது ரொம்ப பிடிக்கும் ஒரு கிண்ணத்துல போட்டு குடிச்சுட்டான். இந்த குழந்தை வாங்கி வச்சுட்டு இருக்கு. சாப்பிடறதான் குழந்தைக்கு என்ன ஞாபகம் வந்து தெரியுமா? நமக்கு அம்மா இருக்கா, இதை பண்ணி குடிச்சுட்டா. உள்ள இருக்கிற செல்வ பிள்ளைக்கு யார் இருக்கா? ஒரு நாடு அம்மாவோ அப்பாவோ கையை பிடிச்சிட்டு பார்த்ததே இல்லையே, ஐயோ பாவம் யாரும் இல்லை போல் இருக்கு, அநாத குழந்தை போல் இருக்குங்கிற அளவுக்கு அந்த குழந்தை நினைச்சுட்டு இருக்கு. இந்த பரிவு இருக்கு பாருங்க, பெருமாண்டத்துல இருக்கிற பரிவு. அந்த பரிவு பரிணமித்தது. செல்வ பிள்ளைக்கு யாரும் இந்த மாதிரி எல்லாம் பொங்கும் பரிவோடு அப்பூச்சி பண்ணி கொடுக்கறதுக்கு தாயார் இருக்கிறதா தெரியல. அதனால என்ன நம்ம அம்மா பண்ணி கொடுத்துருக்காளோ இல்லையோ, நாம போய் கொடுத்துருவோம். 5 வயசு பிள்ளை இன்னும் பூணூல் கூட போடலை. அந்த குழந்தை அந்த கிண்ணத்தை எடுத்துட்டு தான் சாப்பிட்டுட்டே போறது. செல்வ பிள்ளை அப்படின்னு கேட்டுட்டே போறது. நாம பிரியா வா, அம்மா பண்ணி கொடுத்துருக்கா, சாப்பிடலாம் வா அப்படின்னு கூப்பிட்டுட்டே போறது. போனா பகவான் வந்துட்டார். குழந்தை கூப்பிட்டு வராது இருப்பார். அவர் உடனே ஓடி வந்துட்டார். 2 பேருமா சாப்பிட்டுட்டா. அர்ச்சக சுவாமிகள் ஸ்தானிகர்கள் எல்லாம் வரா. வந்துட்டு பகவான் பார்த்துட்டு, என்னதுக்கு இப்படி கூட தேவதை வந்து செய்யலாமா? இந்த பாத்திரங்கள் எல்லாம் நாங்க எல்லாத்தையும் திரும்பவும் சுத்தி பண்ணி கொண்டு வந்து வைக்க வேண்டும், அதுல தீர்த்தத்தை சேர்க்க வேண்டும், விதிவத்து மந்திரங்களை சொல்லி அதை அபிமந்திரித்து மேல திருவாராதன கிரமம் எப்படி செய்ய வேண்டுமோ பாஞ்சராத்திர ஆகமத்தின்படி அப்படி இந்த திருவாராதனத்தை ஆரம்பிச்சு பண்ணி முதல்ல மந்திராசனம் எல்லாம் உண்டு, ஸ்நானாசனம், அலங்காராசனம், மந்திர புஷ்பம் இதெல்லாம் முடிஞ்ச பிற்பாடுதான தேவதை இருக்கு. தலைகாமதி செய்ய பண்ண வேண்டும். பகவான் சொல்லிட்டாரு, இது எதுவுமே என்ன கட்டுப்படுத்தாது. அத்தியந்த பக்தி தஸ்ய ந சாஸ்திரம் நைவ சக்கரமஹான்னு சொல்லுவார்கள். அத்தியந்தம் பக்தி யுக்தஸ்ய, ரொம்ப பக்தி உடையவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ந சாஸ்திரம் நைவ சக்கரமஹா, சாஸ்திரமோ கிரமமோ எதுவுமே கட்டுப்படுத்தாது. பகவான் எப்படி வேணாலும் நடத்திக்கிறார் இல்லையோ. அந்த குழந்தை கொடுத்து சாப்பிட்டிருக்காரு, அத்தனை சுலபர். பகவதி பரத்வாஜே புத்திஸ்ததா சபரிகுலே. ராமனை பத்தி ஹனுமான் பாடுறதா வேதாந்த தேசம் ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். பகவதி பரத்வாஜே, பரத்வாஜர் எப்படிப்பட்டவர்னா பகவானே இவர்னு சொல்ல தகுந்தவர், அத்தனை பெரியவர். அவர் ராமனை பார்த்து இந்த ஆசிரமத்துல தங்குப்பா, நான் அத்தியாராதனம் எல்லாம் பண்றேன், சாப்பிட்டுட்டு போகிறார். சரின்னு பெரிய இடத்துல சாப்பிட கூட்டாலே அது பெரிய கௌரவம் தான்.
சாப்பிட கூட்டாலே கௌரவம். ஆனா அந்த நாடு பெரிய இடத்துல சாப்பிட கூட்டா அது கௌரவம். எல்லா இடத்துலயும் எல்லாம் போய் கை வச்சுட மாட்டாரு. மதிக்க தகுந்தவர்கள் கௌரவியர்களா இருந்தா அங்க போய் சாப்பிடுறது ஒரு பெருமை தானே. அதனால பரத்வாஜருடைய கிரகத்துல சாப்பாடு பெருமாள் பெரிய கௌரவம். தேசிகன் சாதிக்கிறார் அப்படின்னு இல்ல, ஒரு வேட்டை வச்சு சபரி கொடுத்ததை கூட சாப்பிட்டார் பெருமாள். சபரி கிரகத்துல கூட அமுது செய்தாரோ இல்லையோ, ஏதோ அப்படின்னு கொடுத்தாலோ அதை பெருமான் இப்ப ஆசையோட சபரி தந்த கனிவு வந்துன்னுட்டு ஆசையா அதை ஸ்வீகரிச்சிருக்கார். ஒரு சமயம் பார்த்தா பரத்வாஜருடைய ஆசிரமத்துல சாப்பிடுறார். ஒரு சமயம் பார்த்தா சபரியனுடைய வீட்டுல யாருமே போக மாட்டாளாம். சபரி வீட்டு அவளை ஒதுக்கியேதான் வச்சிருந்தா. மதங்க மகர்ஷியா பார்த்து அனுகிரகம் பண்ணி இங்க இருன்னு சொல்லி அவர் அடைக்கலம் கொடுத்திருந்தார். அவரும் போய் செஞ்சுட்டார். அப்ப இவ காத்துட்டு இருக்கா ராமனுடைய வரவிற்காக. அவ கையா வாங்கி சாப்பிடுறவரா பெருமாள் இருக்கார். அடுத்தது பாருங்க, விஸ்வாமித்திரர் சொன்னதெல்லாம் செய்யறார். விஸ்வாமித்திரர் என்ன சொன்னாலும் கேட்டிருக்கார். காடகைய முடி அப்படின்னா முடிச்சார், வில்ல முறி அப்படின்னா முடிச்சார், எல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இல்லையோ. விஸ்வாமித்திரர் சொன்னா கேட்க வேண்டியதுதான், ஒன்னும் தப்பு கிடையாது, கௌரவம் தானே எது அப்படின்னா. இல்ல இல்ல, சுக்ரீவன் சொன்னதையும் கேட்டு நடந்திருக்கார், ஒரு வானரன் சொன்னதையும் கேட்டு நடந்திருக்கார். விஸ்வாமித்திரர் எங்கே, இந்த வானரன் எங்கே, லோகநாதகா புறா பூத்வா சுக்ரீவன் நாதன் லக்ஷ்மணன் பலவான உலகத்துக்கே தலைவரா இருந்தது. நீங்க போய் புறம்கால வந்து விழறா போல நிலம் ஆகி போச்சு, கெட்ட காலம் இப்படிலாம் ஆகும் போல் இருக்கு அப்படின்னு அவன் புலம்பிக் கொண்டிருக்கிறான். அப்போ விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டு செய்திருக்கிறான், ஒரு குரங்கு சொன்னதை கேட்டு செய்திருக்கிறான். அடுத்தது பாருங்கோ, அதுக்கு பரசுராமனோடும் சண்டை போட்டிருக்கார், காக்கையோடும் சண்டை போட்டிருக்கார். கேக்குறதா? பரசுராமனோட சண்டை போட்டிருக்காருன்னா அது பெருமையா சொல்லிக்கலாம். காக்காசுரனோடு கூட தானே சண்டை போட்டிருக்காரு. இதெல்லாம் பார்த்தா ஆச்சரியமா இருக்கே. அவ்வாறு பரத்வாஜர் வீட்டுல சாப்பிடுவார், சபரியினுடைய வீட்லையும் சாப்பிட்டிருக்கார். அதுக்கு அடுத்தது விஸ்வாமித்திரர் சொன்னதை கேட்டு நடந்திருக்கார், சுக்ரீவன் சொன்னதையும் கேட்டு நடந்திருக்கார். அதே போல பரசுராமனோட சண்டை போட்டிருக்கார், காக்காவோடையும் சண்டை போட்டிருக்கார், காக்காசுரனோட சண்டை போட்டிருக்கார். இப்படி பெருமான் அவர் செய்ததெல்லாம் எத்தனை விசித்திரமா இருக்கு. ரொம்ப பெரியவனாகவும் நடந்துக்கிறார், ரொம்ப சுலபனாகவும் நடந்து கொள்ளுகிறார். அந்த ராமனுடைய குணம், ராமனுக்கு எப்படி இந்த குணம் வந்ததுன்னா ராமப்பிரியனால்தான் வந்ததுன்னு நாம சொல்லிவிடலாம். அத்தனை ஏற்றம் ராமப்பிரியனுக்கு உண்டுங்கிறத நாம புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சரித்திரம் சுச்சரித்தனுடைய பிள்ளைக்கு அத்தனை சுலபனாக பெருமான் அந்த குழந்தைக்கு நாராயணங்கிற 5 வயது பிள்ளை அது கொடுத்த திருப்பணியாரத்தை அவ தாயார் என்ன பண்ணி கொடுத்தாலும் அந்த கிண்ணத்துல கொண்டு வந்ததுன்னா அதோட சேர்ந்து சாப்பிட்டு அதோட விளையாடிட்டு பகவான் சொல்லிட்டார், குழந்தைகள் ஏதோ விளையாடிட்டு இருக்கு, நீங்கள் ஏன் தலையிடுறீங்கன்னு அர்ச்சக பிரச்சாரக சுவாமிகளை பார்த்து கொண்டுட்டார். குழந்தைகள் நாங்க ஏதோ விளையாடிட்டு இருக்கோம், அவன் கொடுக்குறான், நான் சாப்பிடுறேன், உங்களுக்கு என்ன இப்ப நட்டமா போச்சு அப்படின்னு கேட்டிருக்கார். இந்த ஏத்தம் உண்டு. இதுதான் அந்த பெருமாளுக்கு இருக்கக்கூடிய எத்தனை சுலபங்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு உதாரணம் இது. வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார், பரமபுருஷனுடைய திருவிடை தாமரைகளை எப்போதும் மொய்க்கின்ற வண்டுகளை போல இருக்கிற மகனீயர்கள் அவள்லாம் என்ன பண்ணுவான்னா, யதுஸ்ரேஷ்டனான இந்த பெருமான் எங்கே இருக்கிறானோ இந்த யாதவகிரியையே பற்றி கொண்டு அவர்கள் மகிழ்ந்திருப்பார்கள். தேவ புரோகிதனான ப்ரஹஸ்பதியை காட்டிலும் அவர்களுக்கு ஏத்தம் உண்டு. இன்னொன்னு, தட்சிண பதரின்னு பாதராயணர் என்கிற வியாசராலும் என்ன பிற மகாத்மாக்களாலும் கொண்டாடப்பட்டிருக்கிற க்ஷேத்திரம். இங்கதான் ராமானுஜர் 1000 பேருக்கு மேலே வந்த வாதியர்களுடைய கொழு பழக்கினார், அவர்களை எல்லாம் வெற்றி கொண்டார். பிற மதத்தவர்களின் அனர்த்த படுகொலியிலும் மாயாவாதமாம் சேற்றிலும் அழுந்தும் விழுந்தும் அல்லலுருகின்ற பெருமான், அழுந்தியும் விழுந்தும் அல்லலுருகின்ற பரபிரம்மத்தை கையை பிடித்து தூக்கிவிட்டு காப்பாற்றின பெரியவரான ராமானுஜர் அவர் இங்குதான் விளங்குகிறார் அப்படின்னு கொண்டாடுகிறார். ஸ்தானம் சம்யமி சார்வபௌம விஜயஸ்தானே விதத்தே விபுகு என்று ஏற்றுகிறார். இத்தனை ஏத்தம் இருக்கிற இந்த க்ஷேத்திரம் எப்படி இருக்குன்னா கர்நாடக தேச லட்சுமியினுடைய செவிக்கு அணியா இருக்கு. அவ காதுக்கு போட்ட தோடு போல இருக்கான். யத்வா தாவதயம் பவேது அதிகுணோ வாசோ யதுக்ஷ்மாதரஹா கருணாலங்கிருதி விப்ரமம் பஜதியா கர்நாடக தேச ஸ்ரீயா அப்படிங்கிற ஏத்தம். அப்ப கர்நாடக தேச லட்சுமிக்கு காதுக்கு போட்ட ஒரு ஆபரணத்தை போல இருக்கிற பெருமை யாருக்கு உண்டுன்னா, இந்த எந்த க்ஷேத்திரத்துக்கு உண்டுன்னா இந்த யாதவாந்திரிக்குத்தான் உண்டு அப்படிங்கிற அந்த வைபவம் அதுவும் சொல்லப்படுகிறது. இப்ப திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அதை பத்தியும் பார்த்துடலாம்.
பகவத் சமாசிரயணம் ஆகிறது தான் இதுக்கு இட்டு பிறவாத சர்வேஸ்வரனும் ஆசைப்படும்படி போக ரூபமாயிருப்பதொன்னிரே. ஒரு இடத்துல நம்பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா அருளி செய்கிறார். பகவத் சமாசிரயணத்தினுடைய இனிமையை சொல்லுகிறார். பெருமானை போய் திருவடிகளை விழுந்துடலாம், அவரே விழுந்து முடியுமா? அவர் நிச்சயமா விழ முடியாது. அப்ப அவரும் ஆசைப்படும்படி போக ரூபமாயிருப்பதுன்னிலே இது அவரே ஆசைப்படுகிறார். அதனாலதான் ஏன் அவருக்கு இல்லைன்னா அவர் தனி நின்ன சார்பில் அமுத்தி சார்ந்து இருப்பதில்லை, யாரையும் ஆசிரியத்திருக்க வேண்டும்ங்கிற அவசியம் இல்லை. ஆனா நமக்கு அந்த பாக்கியம் கிடைச்சிருக்கும். திருநாளந்தாள் காலம் பெற சிந்தித்து உயிமினோம். திருவனுடைய வைபவத்தை பார்த்து விடலாம். இதை யாரை பார்த்து திருநாரணந்தாள் காலம் பெற சிந்தித்து உயரணும்னு நாம தெரிஞ்சுக்கணும்னா தாயார் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். பிராட்டியும் அவனும் விடிலும் திருவடிகள் விடாது தென்கழலாயிருக்கும். தென்கழலாயிருந்து ரட்சிக்கக்கூடிய இந்த வைபவம் அது அந்த திருவடிகளுக்கு உண்டு அப்படின்னு சாதிக்க. பிராட்டியே கைவிட்டாலும் பெருமானே விட்டாலும் திருவடிகள் விடாது தென்கடலாயிருக்கும் அப்படின்னு காட்டுகிறார். அந்த தென்கடலுக்கு எதனாலே அந்த பெருமைனால் இப்படி வச்சுக்கோங்க, பிராட்டியே பிடிச்சுட்டு இருக்கிறதுனாலதான் அந்த பெருமை. தாயாரே பிடிச்சிருக்கிறாள், நம்மாலே சேவிக்கப்படுகிறாள், இறைவனை தான் வணங்கவும் செய்கிறாள். ஓ ஸ்ரீயதே சர்வைஹி சேதனைஹி புருஷகாரத்வேன ஆஸ்ரீயதே. சர்வைஹி சேதனைஹி சேத்தனர்களான நம்மாலே அனைத்து ஜீவாத்மானாலும் புருஷகாரமாக அவள் தானே பற்றப்படுகின்றாள், அதற்காக வணங்கப்படுகின்றாள். ஸ்ரயத்தே ஸ்வயம் பகவந்தம் ஸ்ரயத்தே ஆஸ்ரயத்தே. ஸ்வயம் பகவந்தம் ஸ்ரயத்தே ஆஸ்ரயத்தே. தான் தன்னுடைய சேஷத்துவத்திற்கு சேர பெருமானை ஆசிரயித்திருக்கிறாள். இப்போ நாம் எல்லாரும் தாயாரை வைத்திருக்கிறோம், தாயாரை புருஷகாரமாக பற்றுகிறோம். அந்த தாயார் பெருமானை ஆசிரயித்திருக்கிறாள், இருக்கிறார். இது அர்த்தம். எல்லாருக்கும் இவளை பற்றி ஸ்வரூபமாய், இவள் தனக்கும் அவனை பற்றி ஸ்வரூப லாபமாய் இருக்கும் அப்படின்னு ஒரு அழகாக இந்த அர்த்தத்தை தெரிவிக்கிறார். இப்போ பண்ற சேவை தாயை பிறக்கிறார். இது நமக்கு என்ன தெரியும், பகவான் என்ன அவதாரம் பண்றாரோ அவதாக அச்சாவதாரத்துல கூட திருவடியிலேயே இருக்கும்படியான வைபவம் அது அங்குதானே உண்டு. திருவடியிலேயே இருந்து கொண்டு அத்தனை பேரையும் பெருமான் பொறுக்கும்படி செய்கின்ற அதை அதனாலே இதுதான் அப்படின்னு இருக்கக்கூடியதான ஒரு வைபவம் சுருக்கமா பார்த்தாச்சு. சுருக்கமா பார்த்தாச்சு. வந்தார்
விடாம தாயார் அப்படின்னு பரீட்சித் மகாராஜாவை ஆண்டவர்களுக்காக தூரந்த திருப்பதிகள் தான் பக்தர்களுக்கு பரம போக்கியமாக இருக்கிற திருப்பதிகள். அதனால்தான் அதனுடைய ஏத்தத்தை நன்கு அறிந்தவனான பிராட்டி அந்த திருப்பதியை பிடித்துக் கொண்டிருக்கிறாள், அது விடாமல் இருக்கிறாள் அப்படின்னு கொள்ளத்தவும். கடைசியில சொன்னேன் ஆழ்வார் வைபவம்னு சொன்னேன். ஒரு தாழ்னா ஆழ்வார் என்ன உபதேசிக்கிற தெரியுமா, என்ன பணியுங்கோன்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அதை சொல்றதுக்கு அவருக்கு யோசனை எப்படி சொல்றதுன்னு பார்த்தார். திருநாரணன் தாழ் காலம் பெற சிந்தித்து உய்மினோ, திருநாரணனுடைய திருவடிகளை பணியுங்கோள், திருவடியா இருக்கிறதுங்கிற ஏத்தமே, திருவடியா இருப்பவர் இவர் தானே, ஆழ்வார் தானே திருவடியா இருக்கார். ஆண்டாள் கூட பரமநடி பாடின்னு பாடினார். இப்படி அர்த்தம் சொல்லலாம் இல்லையோ, பரமநடி நம்மாழ்வார், அடியா இருப்பவர் நம்மாழ்வார், அவரைத்தான் நாம பாட வேண்டும். பாட வேண்டும் ஏன்னா அன்னைக்கமும் முதலும் என்னாவுக்கேன்னு முதற்கவி ஆழ்வார் பாடியிருக்கார். அதனாலே திருப்படியா ஆழ்வார் தானே சகஸ்வரத்துல வேதாந்த தேசிகம் ஒரு இடத்துல சாதிக்கிறார். நாத பத்ததிங்கிற அந்த பத்ததியிலே 26வது ஸ்லோகம் அதுல சொல்றார். உபாசிய நூனம் மணிபாதுகேத்வாம் ரங்கே பதாம்புஜராஜஹம்சி பூர்வம் வாகன ராஜஹம்சாகா. அழகான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தால் சொல்றார், இப்ப நமக்கு எல்லாம் விவேகம் வரணும் அப்படின்னா என்ன செய்யணும்னா ஆழ்வாருடைய அருள் தேவை. அப்பதான் விவேகம் வரும். மேல சொல்றார், இங்கே திருவடி நிலைகள் பாதுகைகள், பாதுகைகளைத்தான் ஆழ்வார்னு இந்த ஸ்லோகத்தால சாதிக்கிறார். பாதுகைகளை ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம். திருவடிகளையே ஆழ்வார் ஆழ்வார் சொல்லுவதும் உண்டு. அப்போ ஆழ்வார்னு சொல்லப்பட்டிருக்கணும். இப்ப நாம செய்ய வேண்டியது ரங்கேஷ பாதாம்புஜ ஸ்தானத்துல ஆழ்வாரை கொள்ளும் அந்த தாம்பையிலே அனவரமும் சஞ்சரிக்கிற ராஜஹம்சத்தினுடைய ஸ்தானத்தை அவருடைய அருளாலே நாம் அத்தனை விவேக்கிகள் ஆகிறோம் அப்படிங்கிற பொருள் இங்கே எண்ண தகுந்தது. திரும்பவும் சொல்றேன், விவேகத்தை நாம் அடையணும்னால் ஆழ்வார் அருள்நாள் என்று பார்த்தோம். திருவடி நிலைகள் அந்த பெருமானாரை ராஜஹம்சத்தினுடைய ஸ்தானத்திலே கொள்ளுகிறோம். அப்படி கொண்டு சொன்னார். அவர்களாலே நமக்கு விவேகம் உண்டாகிற அர்த்தம். ஸ்ரீரங்கராஜ சரணாம்புஜ ராஜஹம்சம் எதிராஜ வம்சத்திலே முக்கியமாக அருளி செய்கிறார். அத்திருவ ராஜஹம்சம் காணும் இவர் என்கிறார். தெரிவிக்கிறார். அதனாலதான் எம்பெருமானார் வெள்ளுடை தரித்து அங்கே எழுந்தருளினார். வெள்ளசாத்தி எழுந்தருளினார். ராஜஹம்சம் அன்னப்பறவை எப்படி இருக்கும், வெளுத்திருக்கும். எம்பெருமானார் வெள்ளசாத்தி கொண்டு எழுந்தருளினார். பரமஹம்சர் அதனால அப்படி திருநாராயணபுரத்துக்கு வந்து சேர்ந்தார். இன்னொன்னு கீர்த்தி புகழ் இருக்கு பாருங்க, அதை வெண்மையாக சொல்லுவது மரபு. ராமானுஜருடைய கீர்த்திக்கு ஏதேனும் குறைவு உண்டோ? அவர் கீர்த்தியினுடைய மொத்த வடிவம்னு சொல்ல தகுந்தவர். அதனால வெள்ளுடை உடுத்தி கொண்டு வெள்ளை சாத்தி கொண்டு எழுந்தருளினார் அப்படிங்கிற அர்த்தத்தையும் அனுகிரகம் பெருமான்
பகவானுடைய திருவடிகள் உத்தேசியம், அனுபவிக்க தகுந்ததாக விளங்குகின்றது. கிடைச்சிருக்கிற அவகாசத்திலே ஓரளவுக்கு அனுபவிக்க பிராப்தமாயிருக்கு. பல விஷயங்கள் திருநாராயண பெருமானுடைய வைபவத்தை சொல்லணும்னால் புராணத்திலேயே பல விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன, பல உபாக்கியானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இருந்தாலும் கிடைச்சிருக்கிற அனுபவித்து மகிழ வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்பது ஸ்ரீ தேவராஜன் சுவாமியினுடையவும் நியமன குணமாக சில வார்த்தைகள் இங்கே விண்ணப்பிக்கும்படியான பாக்கியத்தை அடியேன் காலம் பெற சிந்தித்து உண்மினோ அப்படிங்கிற அந்த விஷயத்தை அனுபவிக்கிற பாக்கியம் வாய்ப்பு நம்ம அத்தனை பேருக்கும் கிட்டியது. பெரியவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லி ஆக வேண்டும். இந்த கொரோனா காலத்திலும் கூட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்திலே உபன்யசிக்கக்கூடியவர்கள், உபன்யாசகர்கள் அவர்கள் ஏதேனும் ஒரு வகையிலே சத்கரிக்க வேண்டும் வேண்டும்ங்கிற இந்த உபன்யாச நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்கிறார். முக்கியமா அத்தனை பேர் நல்ல விஷயங்களை அந்த சுவாமிக்கு இருக்கிற அந்த பாதிப்பு இருக்கிறது. ராஜாம கோச்சரம் தலை காட்டவே முடியாது. சுவாமி இதை செய்வதற்கு உருவான கிட்டிட வேண்டும். அதுதான் பிரார்த்தனை. யோசனை தோன்றுவதே சிறப்பு, அதை செயல்படுத்த துணிவது அவிட சிறப்பு. ஒருங்கே வாய்க்கப்பட்டவரான சுவாமியினுடைய திருவடிகளை அடியனுடைய பிரணாமங்களை சொல்லிக் கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜாமா திரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீஹி நித்யமங்களம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீ யாதவாத்ரிநிலையம் ஸ்ருதகல்பவருக்ஷம் நாராயணம் நிகிலலோக நிதானபூதம் நிசீம நிர்மலகுணம் நிரவத்ய ரூபம் நித்யம் நமாமி சிரசா சகலார்த்த சித்தை. ஓம் நமோ நாராயணாயேத்யனுசந்தான தத்பரः சேஷோ பூத்யோ இதீந்திராய தஸ்மை ஸ்யான் நித்யமங்களம். தஸ்மை ராமானுஜார்யாய நமः பரமயோகினே யஸ்ருதி ஸ்மிருதி சூத்ராணாம் அந்தர்ஜரமசீஷமத். பிராரம்பத்திலேயே பூவே அக்காரக்கிண்ணி அனந்தாம் பிள்ளை ஸ்ரீநிதி சுவாமி ரொம்ப அபூர்வமான ஒரு ஸ்லோகத்தை மங்கள ஸ்லோகத்தோடு பிராரம்பித்தார். வேதாந்தவாதாவளி அனந்தாழ்வார் சுவாமியுடைய நியாயபாஸ்கரத்தினுடைய ஸ்லோகம் இது. ஸ்ரீ யாதவாத்ரி நிலையம் ஸ்ருதகல்பவருக்ஷம் நாராயணம் நிகிலலோக நிதானபூதம் நிசீம நிர்மலகுணம் நிரவத்ய ரூபம் நித்யம் நமாமி சிரசா சகலார்த்த சித்தி. அப்படியே இது சாத்துர்மாசம், எங்கும் போக முடியல. ஆனால் இன்னைக்கு நம்முடைய அக்காரக்கண்ணி ஸ்ரீநிதி சுவாமி திருநாராயணபுரம் யாத்திரையை பூர்த்தி பண்ணிச்சார். நம்முடைய சம்பிரதாயத்தில் இந்த கிரமம் கிடையாது. உத்திரத்துலெல்லாம் உண்டு. விருந்தாவன பரிக்கிரமம் சொல்கிறா, விரஜமண்டல பரிக்கிரமன்றா, கோவர்தன பரிக்கிரமம் சொல்கிறா. ஆனால் நம்முடைய திருநாராயணபுரத்தில் ஒரு பரிக்கிரமம் உண்டு.
அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி கார்த்திகை மாதத்தில் தசமியிலே ரொம்ப அபூர்வமாக ஸ்ரீஷடாரி அஷ்ட தீர்த்தங்களில் எழுறார் பரிக்கிரமம். இது நம்ம ஸ்ரீநிதி சுவாமி சொன்னார், இந்த சுச்சரித்தனுடைய சரித்திர சுச்சரித்தனுக்கு அன்னைக்கு மோட்சம் வந்த நாள் ஆகையால ஸ்ரீஷடாரி கல்யாணின்னு அவபத்த ஸ்தானத்தோடு எழுந்தருளி அஷ்ட தீர்த்தங்களையும் எள்ளி எல்லா பக்கத்துலேயும் எள்ளி ஆரண்யக்கம் பாராயணத்தோட பிராரம்பத்தில் எதிராஜ சப்ததி என்ன, ஊருக்கு 7 ரூபோ எதிராஜ விம்சதி என்ன, மாமுனில சந்நிதியில் இப்படி விலட்சணமான உற்சவம் அங்கே நடக்கிறது. நம்முடைய அக்காரக்கண்ணி ஸ்ரீநிதி சுவாமி நம்முடைய திருநாராயணபுரத்துக்கு சேர்ந்தவர், அங்கே தீர்த்தக்காரர். அந்த இடத்துல இன்னைக்கு அவரை பால்யத்தின் அடியன் அவரை சேவிச்சுட்டே இருக்கேன். உபவேதாந்த பிரவர்த்தன சபா பரீட்சைகளுக்கெல்லாம் அவர் வரப்போ அடியன் நான் அவரை பார்த்துட்டு இருந்தேன். நான் எப்போவும் பேசுறது அவருடைய தொகுப்பனார் தாத்தா, அவளெல்லாம் பரம சாத்விகாளா மகா வித்வாம்சாக்களா. அவருடைய அந்த பரம்பரையில் வந்து ஸ்ரீநிதி சுவாமி நம்ம தேவராஜன் சுவாமி சொல்கிறப்படி அவருடைய துவனி ரொம்ப மதுரமான துவனி, ரொம்ப மதுரமான துவனியை இன்னைக்கு கேட்டோம். ஒரு விசேஷமான சமாச்சாரம் என்னன்னா, அந்த சுச்சரித்தனுக்கு எப்படி மோட்சம் கிடைச்சதோ, பால்குணே மாசி சம்பிராப்தே மாசானா உத்தமோத்தமே அகங் கல்யாணி தீர்த்தஸ்ய மத்தியவர்த்தே மனோரமே. கங்கை சொல்கிறா, நான் பால்குண மாதத்தில் நான் இங்கே இருக்கேன்னுட்டோம். இன்றைக்கும் நம்முடைய திருநாராயணபுரத்தில் அந்த மாதத்தில் போய் கல்யாணியில் தீர்த்தமாடுறது பெரியவாளெல்லாம் வச்சுட்டு இருந்த பழக்கம். எம்பெருமானார் கர்நாடகத்துக்கு எழுதினார், அது மகாபாகியம். கர்நாடகத்தில் 32 வருஷம் 33 வருஷம் எழுந்திருந்தார். 12 வருஷம் 14 வருஷம் திருநாராயணபுரத்திலே எழுதியிருந்தார். 12 வருஷம் தொண்டனூரில் எழுதியிருந்தார். இதெல்லாம் துணையில் அவர் பிராரம்பத்திலேயே நம்முடைய ஸ்ரீமட்டம் எத்திராஜ மட்டத்தை எம்பெருமானார் ஸ்தாபனம் பண்ணார். இன்றைக்கும் அந்த அந்த அவிச்சின்ன பரம்பரையில் எல்லா மகான்களும் எழுந்தருளி அந்த திருநாராயணனுடைய கைங்கரியம் என்னன்னா, செல்வப்பிள்ளைய கைங்கரியம் என்ன, இப்படி விலட்சணமான கைங்கரியங்கள் எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்துருக்கார். அது அந்த பெருமை. இது எப்படி திருநாராயணனுடைய திவ்ய மந்திரத்தை ஜீர்ணோத்தாரம் பண்ணாரோ, செல்வப்பிள்ளையை பிரதிஷ்டாபனை பண்ணாரோ, இன்றைக்கும் செல்வப்பிள்ளையுடைய பக்ஷஸ்தலத்தில் விராஜமானமாக இருக்கிற லக்ஷ்மி மகாலட்சுமியை எதிராஜ மட்டத்தில் எழுந்தருடைய தேசியாத்ரி கேள்வி திருநாராயணஜியை சமர்ப்பிச்சது. இன்றைக்கும் அங்கே சேவிக்கலாம். அப்புறம் ஒரு விசேஷமான உபன்யாசம் இன்னைக்கு அடியே திருநாராயணபுரம் பூர்த்தி பரிக்கிரமம் பண்ணியிருந்தபடி ஆச்சு சாத்துர்மாசத்தில். ரொம்ப நல்ல உபன்யாசம். அந்த திருநாராயணன் தாழ் பெரியவாளெல்லாம் சொல்கிறது, பாதோத்வயஸ்ய பரமார்த்தம் உதாகரந்தோ ஸ்லோகார்த்தமீஷ விவர்ணோதி தவைஷ ஹஸ்தோபி. அந்த திருநாராயணன்ட அஷ்டாட்சரமும் பார்க்கலாம், துவயமும் பார்க்கலாம், மாஷுச்சா சர்மஸ்லோகமும் பார்க்கலாம். திருவடியில் தாயார் எழுதியிருக்கிறதுனால துவயத் பிரதிபாத்தியமான திருநாராயணம். அபயஹஸ்தத்தில் ஸ்லோகார்த்தம், அஷ்டாட்சர பிரதிபாத்தியமான திருநாராயணம். இது 3ம் பெரியவாள் எப்போவும் அடியனுக்கு நம்முடைய ஆச்சாரியர் காலக்ஷேபத்தில் 3ம் இங்கே சேவிக்கலாம், திருநாராயணனை சேவிக்கலான்னுட்டும். செல்வப்பிள்ளை எதிராஜருடைய சர்வஸ்வம் மத்ருஷ்டி தோஷ பாத்திராய சௌந்தரிய நிதயஹரே சர்வஸ்வாய் யதீந்திரஸ்ய துப்பியம் பூயோஸ்து மங்களம். காஞ்சி சுவாமி ஒரு வினோதமாக ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். எப்போ நம்ம வெங்கடகிருஷ்ணன் சொல்லுவார், எல்லா பக்கமும் சுற்றியுண்டோ சன்னியாசம் எடுத்துண்டோ அன்றைக்கி யாரும் இல்லைன்னு சொல்லி முதலியாண்டான் இருக்காருன்னு சொல்லி அங்கேன்னா ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு போய் அங்கே ஒரு தங்கை கிடைச்சான்னு சொல்லி கொனையில் திருநாராயணபுரம் வந்து எனக்கு இங்கே புத்திரம் கிடைச்சான், புத்திர வியாமோகத்தில் இருந்தாருன்ட்டு காஞ்சி அண்ணங்காச்சார சுவாமி ஒரு வினோதமாக ஒரு ஸ்லோகம் பண்ணியிருக்காருன்னுட்டு எப்போவும் சொல்கிறார் வெங்கடகிருஷ்ணன். அப்படி அந்த அவருடைய சர்வஸ்வம், எதிராஜருடைய சர்வஸ்வம் செல்வப்பிள்ளை. சர்வஸ்வாயி யதீந்திரஸ்ய. இன்னைக்கும் செல்வப்புடைய உற்சவம்னா முதல்ல எழுறது எம்பெருமானார் ராமானுஜர் எழுதிந்து பின்னே செல்வப்பிள்ளை எழுதணும். அப்புறம் விசிஷ்டமான ஷேத்தி சேவை பற்றி ரொம்ப விசேஷமான உற்சவங்கள் எல்லாத்தையும் சொன்னார். அந்த திருநாராயணபுர வைபவம், திருநாராயணன் தாளன்னா திருநாராயணபுர வைபவம். இதுக்காக அகாரக்கண்ணி ஊவே நந்தாம்பிள்ளை ஸ்ரீநிதி சுவாமிக்கு அந்த யதீந்திர பிரவணம் வந்து அவர் குஜராத்தின்னு உபன்யாசம் பண்ணார். இந்த உபன்யாசத்தை காஞ்சிபுரத்தின்மே பண்ணிட்டு இருக்கார். பதே பதே எப்படி அவர் உபன்யாசம் பண்ணணும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.
ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரி உபய வேதாந்தாச்சாரியரான ஆயுஷ்மான் ஸ்ரீநிதி சுவாமி அத்தியுதமான உபன்யாசத்தை நிகழ்த்தியிருக்கிறார். ராமப்பிரியனானவன், திருநாராயணபுர தம்பெருமானானவன் சக்கரவர்த்தி திருமகனாராலே திருவாராதனம் பண்ணப்பட்டவர். அவருடைய திருத்தம்பியார்களான ராமானுஜர்களாலே பண்ணப்பட்டவர். பலராமனாலே பண்ணப்பட்டவர். பலானுஜனால் திருவாராதனம் பண்ணப்பட்டவர். ராமானுஜரால் திருவாராதனம் பண்ணப்பட்டவர். அதனால ராமனாலே திருவாராதனம் பண்ணப்பட்ட பெரிய பெருமாளை விட இவருக்கு ஏத்தம் உண்டுன்னு அற்புதமாக ஆரம்பித்திருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம். அதற்கு அனுகுணமாக பார்க்கிற போது இன்னொரு விஷயத்தை முதல்ல தெரிவித்தார். தகப்பனாருடைய சொத்து பிள்ளையது. திருவாய்மொழி முழுவதும் ஆழ்வாருடைய சொத்து. அந்த சொத்து எம்பெருமானாருடையது தானே. அதுல 10 பாசுரத்தை எடுத்து தாமே கொடுத்திருக்கிறார். ஆழ்வார் என்ன பண்றார்னா, பொன்னுலகாளீரோ போனி முழுதாளீரோ என்று பட்சிகளை பார்த்து, நீங்கள் பரமபதத்தையும் ஆளுங்கள், இந்த லீலா விபூதியையும் ஆளுங்கள் என்று காட்டுகிறார். பகவத் விபூதியை பட்சிகளுக்கு ஆழ்வார் எடுத்து கொடுக்கிறார். ஆழ்வார் விபூதியை திருநாரணனுக்கு ராமானுஜன் எடுத்து கொடுத்திருக்கிறார். ஒரு அற்புதமான சன்னிவேசமாக அமைப்பு காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அதுக்கு மேல இந்த தலைப்பையும் அற்புதமாக விவரித்து காட்டியிருக்கிறார். நாரணன் தாள், நாரணன் திருத்தாள், நாரணன் பெருமை என்ன, அதையும் காட்டினார். திருநாராயணபுர தெம்பெருமானுடைய வைபவம் எத்தனை உண்டோ, எப்படியெல்லாம் உற்சவம் கண்டருளுகிறானோ, எம்பெருமானார் எப்படி உற்சவம் கண்டருளுகிறார் என்று தைப்புணர்வசு அன்னைக்கு எம்பெருமானார் திருமண்காப்பே சாத்தி கொள்ளாமல் தான் எழுந்தருளுகிறார். முக்காடிட்டு கொண்டு எழுந்தருளுகிறார். இந்த உற்சவ வைபவத்தை எல்லாம் அற்புதமாகத்தான் காட்டியிருக்கிறார். கூடவே அர்ச்சாவதார வைபவத்தையும் அற்புதமாகத்தான் காட்டினார். அர்ச்சையிலே அந்த எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தன்மை எவ்வனம் இருக்கிறது, தனசம்பத்தி இருக்கிறது, பிரபுத்துவம் இருக்கிறது, அவிவேகிதா இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது என்பதையும் தான் காட்டினார். அந்த நாரணனுடைய திருவடி தாமரைகள், திருநாரணன் தாள், இங்க ஆச்சரியமான ஒரு விஷயம் அமைந்திருக்கிறது. என்ன காட்டணும்னா, எம்பெருமானுடைய திருவடிகளுடைய வைபவத்தை காட்டுகிற போது துவய பிரகரணத்திலே பிள்ளைலோகாச்சாரியர் முமுட்சுப்படியிலே துவய பிரகரணத்திலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம் சரணௌ. சரணோன்ற சப்தத்துக்கு 2 திருவடிகளை அப்படின்னு அர்த்தம். 2 திருவடிகள்னு சொன்னா என்ன அர்த்தம் காட்டப்படுகிறதுனா, இத்தால் சேர்த்தி அழகும் பூர்த்தியும். என்ன சொல்றதுன்னா, 2 திருவடிகள்னு சொன்னபடியாலே சேர்த்தி அழகு பூர்த்தின்னு சொல்லப்படுகிறது. சேர்த்தி அழகுன்னா என்ன, பூர்த்தின்னா என்ன? சேர்த்தி அழகுன்னா 2 தாமரைகளை ஒன்றாக நிறைத்து வைத்தாற் போலே இருக்கக்கூடியது. அது சேர்த்தி அழகுன்னு காட்டப்படுறது. 2 தாமரைகள் என்னாலே நாம் மண்ணளந்த இணைத்தாமரைகள் காண்பதற்கென்னு என்ன ஆழ்வாருடைய பாசுரம் அமைந்திருக்கிறது. ஆகவே 2 திருவடித்தாமரைகளும் ஒன்னோடொன்னு பக்கத்தில் இருக்கிற போது அத்தனை அழகாக அமைந்திருக்கிறது. இது போக்கியத்தை காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல இதற்கு அமைந்திருக்கக்கூடிய பூர்த்தி, அது என்ன பூர்த்தி என்று கேட்டால் உபாயத்துவ பூர்த்தி, நிரபேட்ச உபாயத்துவம். அந்த திருவடிகள் நமக்கு பலனுக்கு உபாயமாக அமைந்திருப்பதற்கு வேற எதையாவது எதிர்பார்க்கிறதுன்னா எதிர்பார்ப்பதே கிடையாது. அது சித்தோபாயமா இருக்கிறபடியாலே உருவாகிற போதும் இன்னொன்னை அபேட்சிப்பது கிடையாது. பலன் கொடுக்கும் போதும் இன்னொன்னை அபேட்சிப்பது கிடையாது. நிரபேட்ச உபாயமாய் அமைந்திருக்கக்கூடியது. அதனால பூர்த்தின்னு காட்டப்படுறது. இப்ப சரணவு த்விவச்சனமானது இன்னொன்னை எப்படி சகிக்காதோ, அந்த 2 திருவடித்தாமரைகளும் கூட இன்னொன்றின் சேர்த்தியை சகிக்காது. ஆக த்விவச்சனம் 2ஆக சொல்லணும்னா அந்த 2ஆயிருக்கிற வஸ்துவை மட்டும் தான் குறிக்குமே ஒழிய ஒரு வஸ்துவை குறிக்காது, பல வஸ்துவை குறிக்காது. இது வியாக்கரண விஷயம். ஏகவச்சனத்தை பல வஸ்துக்களுக்கு சொல்லலாம், பகுவச்சனத்தை ஒரே வஸ்துவுக்கும் சொல்லலாம்.
ஆனால் திவச்சனத்தை 2 வஸ்துக்களுக்கு சேர்த்துத்தான் சொல்ல முடியும். அதனால சரணம்னு காட்டியிருக்கார். இந்த விஷயம்தான் திருநாரணந்தாள் என்கிற சப்தத்தாலே அமைந்திருக்கிறது என்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம்னா, திருத்தாள்னு ஒரு வார்த்தை, நாரணந்தாள்னு ஒரு வார்த்தை. திருத்தாள்னு சொன்னபடியாலே பாவனத்துவ போக்கியத்துவங்கள் நிரம்பி இருக்கக்கூடிய நிலை. திருக்கமலபாதம் வந்து அந்த இடத்துல வியாக்கியானம் பண்றார் பெரியவாச்சான் பிள்ளை. திருப்பாதம் கமலபாதம் திருக்கமலபாதம்னு காட்டுகிறார். திருப்பாதம் பாவனத்துவம் சொல்லுகிறது, கமலபாதம் போக்கியத்துவம் சொல்லுகிறது. ஆக இப்படி காட்டி இருக்கக்கூடிய விஷயம். அதே போல திருத்தாள்னு சொன்னா அது பிராட்டியும் ஆசைப்படும்படியான தாள், அதனால போக்கியத்தை. பிராட்டி இருக்கிறபடியாலே திருன்ற சப்தமே எது புனிதமாக அமைந்திருக்கிறதோ, எது பாவனமாக இருக்கிறதோ அது திருத்தாள்னு காட்டப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல நாரணன் தாள். நாரணன் மற்றொருத்தரை எதிர்பாராதவன், நிரபேட்சனாக இருக்கிறான். காரணம் என்னன்னா, எங்கும் வியாபித்திருக்கிறான், உள்ளும் வியாபித்திருக்கிறான், புறமும் வியாபித்திருக்கிறான். இன்னொருத்தர் வேண்டாதவன். அவன் ஏகமான தத்துவமாகத்தான் அமைந்திருக்கிறான். சேத்தனா சேத்தன விசிஷ்டமான பிரம்மம் அவன் ஒருத்தந்தானே ஒழிய இன்னொருத்தர் எதிர்பாராத தத்துவமாக, தன்னிகரற்ற தத்துவமாய் அமைந்திருக்கிறபடியாலே அதனாலே காட்டக்கூடிய அற்புதமான விஷயம் அந்த திருவடிகளுடைய நிரபேட்ச உபாயத்துவம். அதத்தான் நாரணந்தாள். ஆக நாரணந்தாள் என்கிறபடியாலே நிரபேட்சத்துவமும், திருத்தாள் என்கிறபடியாலே பாவனத்துவ போக்கியத்துவமாக காட்டியிருக்கக்கூடிய அற்புதமான விஷயமாக அமைந்திருக்கு. அதுல எத்தனை விஷயங்கள் காட்டினார். சுச்சதீர்த்தனுடைய சரித்திரம், அவனுடைய குழந்தை சிறு பிள்ளை, அது கிண்ணகத்திலே கொண்டு சென்றதான அந்த பிரசாதத்தை எம்பெருமான் தான் அந்த குழந்தையோடு சேர்ந்து அமுது செய்தருளினான். இத்தியாதியான விஷயங்களையும், அதை தவிர யானைக்கும் திருநாரணனுக்கும் இருக்கக்கூடிய ஒப்புமை என்ன இத்தியாதி விஷயங்களை பூர்ணமாக சுவாமி அற்புதமாக காட்டியருளினார். இந்த சுவாமியினுடைய திருவடி தாமரைகளுக்கு வாழி 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 என்று ஸ்ரீமடத்தின் சார்பிலேயும் இத்திராஜ மேதா மல்டிவர்சிட்டியினுடைய சார்பிலேயும் ஆவிஷ்காரம் பண்ணிக்கொள்ளுகிறோம். இந்த இன்றைய உபன்யாசத்தை வழங்கியவர்களாய் இருக்கக்கூடியவர் நியூயார்க்கிலே இருக்கும்படியான ஸ்ரீமதி கல்யாணி அவர்கள். இவர்கள் நேற்றைய ஸ்பான்சரர் என்ன, இன்றைய ஸ்பான்சரர் என்ன, நேற்றைய தினம் காஞ்சி நாயிகா, இன்றைய தினம் கல்யாணி நாயிகாயாக அமைந்திருக்கக்கூடியவள். இவர்கள் இருவருமே நம்முடைய ஸ்ரீமடத்துக்கு மிகவும் ஆப்தராக, அந்தரங்கர்களாக தாங்கள் மிகவும் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். பல கைங்கரியங்களை செய்து கொண்டு சுவாமியினுடைய திருவடிவாரங்களிலே அச்சஞ்சலமான பிரீத்தி விசேஷத்தை, பிரதிபத்தி விசேஷத்தை வைத்திருப்பவர்களான ஸ்ரீமான் ராமானுஜம் அவர்கள், ஸ்ரீமதி நீலா ராமானுஜம் அவர்கள் இந்த தம்பதிகளுடைய குழந்தைகளாக இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் இருவருக்கும் என்ன, இவர்களை சேர்ந்த அத்தனை பேருக்கும் என்ன, எம்பெருமான்கள், ஆழ்வார்கள், ஆச்சாரியர்கள், இவர்களுடைய பரிபூர்ணமான கிருபா கடாட்சம் என்ன, எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி நம் ஜீயர் சுவாமியினுடைய பரிபூர்ண கடாட்சம் என்ன, இவையெல்லாம் அமைய வேண்டும் என்ன அவர்கள் திருவடித்தாமரைகளிலேயே பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு நாயகராயிருந்து நமக்கு நடத்தி காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவரான ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஜீயர் சுவாமியினுடைய திருவடித்தாமரைகளுக்கு நாம் அத்தனை பேரும் சேர்ந்து வாழி 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 என்று திருப்பல்லாண்டு பாடுவோமாக. நாளைய தினம் உபன்யாசம் பெரியாழ்வாருடைய அனுபவம், பெரியாழ்வாருடைய கிருஷ்ணானுபவம் என்கிற தலைப்பிலே ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய வேதாந்தாச்சாரியரான டாக்டர் எம்.ஏ. வெங்கடகிருஷ்ணன் சுவாமி சாதிக்க இருக்கிறார். கோஷ்டியார் எல்லாரும் திருச்செவி சாத்தியருளவனுமாய் பிரார்த்திக்கிறேன்.